ஹாப்பி நியூ இயர் டு ஆல் ஆஃப் யூ. பைபிள்ல இருக்கிற 75% ஆகிய நியூ டெஸ்ட்மெண்ட்டையும் நம்ம வந்து இந்த வருஷம் நம்ம படிக்கிறோம் அப்படின்ட்டு நம்ம வந்து முடிவு பண்ணியிருக்கோம். நம்ம எல்லாரும் உட்காந்து படிக்க போறோம். பிளஸ் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலையும் நம்ம வந்து இந்த நிருபங்கள்ல எழுதின டாபிக்ஸை நம்ம படிச்சு இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு இது ரொம்பவே பிரயோஜனமா இருக்கும். பைபிள் நம்ம படிக்கணும்னு நமக்கு தெரியும், அதுலயும் அதை புரிஞ்சு படிக்கிறது இட் இஸ் an essential thing, very very important thing. அதுல இது இந்த நிருபங்களுடைய பைபிள் ஸ்டடி இட்ஸ் கோயிங் டு பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஸோ நான் டைம் இது பண்ணாம இந்த வெனஸ்டே பைபிள் டீகோடடுக்கு நீங்களும் வாங்க. யாரெல்லாம் ஆண்டவரோட கற்பனைகளை கை கொண்டு அவங்க இதுல வாழணும், ஆண்டவருடைய நெறிமுறைகளை கை கொள்ளணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கூட்டிட்டு வாங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரட்சிக்கப்படாதவங்களையும் இந்த பைபிள் ஸ்டடிக்கு நீங்க கொண்டு வரலாம். ஏன்னா பைபிள் ஸ்டடினா நம்ம நினைச்சுக்கிறோம் கிறிஸ்டியன்ஸ்க்கு தான் அப்படின்ட்டு, கிடையாது. ஏன்னா பேசிஸ் ஆஃப் பைபிள், கோர் கண்டென்ட்ஸ் ஆஃப் த பைபிளையும் இந்த நிருபங்கள்ல கவர் பண்ணியிருக்காங்க. அதனால இது வந்து திஸ் வில் பி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் நிறைய கொஸ்டின்ஸ், நமக்கே இருக்கிற நிறைய கொஸ்டின்ஸை வந்து நம்மளுடைய அன்றாட கிறிஸ்தவ வாழ்க்கையில இருக்கிற நிறைய கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ற மாதிரி தான் இந்த இதை வடிவமைச்சிருக்கோம். இப்ப நம்ம ஆண்டுடைய வார்த்தையை ஒரு கன்சிஸ்டண்டா படிக்கிறதுக்கு ஒரு இதா இருக்கும், ஒரு டெஃபினட்டா ஒரு வென்யூவா இருக்கும். ஸோ எல்லாரும் கண்களை மூடி ஜோம் பண்ணிட்டு ஏசப்பாவோட உதவியை கேட்டுட்டு நீங்க எல்லாருமே இதை வந்து தொடர்ந்து இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா ஆண்டவர் வந்து நமக்கு மறை பொருள்களை இந்த வசனத்துல வைத்திருக்காரு. நம்ம போன வாரம் பார்த்தோம், 119 அதிகாரத்துல பார்த்தோம். ஏசப்பா எனக்கு சொல்லித்தாங்க, எனக்கு அதை புரிஞ்சுக்க ஞானத்தை தாங்க. அதே போல சொல்லித்தரவங்களுக்கும் நீங்க உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவரே நீர் முழுவதும் ஆளுகை செய்யுங்க. எங்களுக்கு உள்ள நீங்க என்ன ரகசியம் வைத்திருக்கிறீங்களோ அதை எங்களுக்கு பகிர்ந்து கொடுங்க அப்படின்னு நீங்க ஒவ்வொருத்தரும் இதுக்காக ஜெபம் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து எல்லாரும் வந்து நம்ம என்ன இந்த வருஷம் பண்ணியிருக்கோம்னா 75% நியூ டெஸ்ட்மென்ட்டை நான் நல்லா கத்துப்பேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணியிருப்போம். அந்த தீர்மானத்தை ஆண்டவர் நிறைவேற்றணும்னா நம்மளால முடியவே முடியாது. நம்ம எத்தனைதான் 10 தடவை படிச்சாலும் முடியாது. ஆண்டவர் நம்ம கண்களுக்கு எதையுமே மறைக்காம காட்டணும். நம்ம மைண்டுக்கு எதையுமே, சிந்தைக்கு எதுவுமே மறைக்காம நமக்கு தெளிவுபட நமக்கு ஆண்டவர் தான், பரிசுத்தாவியானவர் தான் சொல்லி தரணும். அதனால எல்லாரும் வந்து நம்ம என்னதான் முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா பரிசுத்தாவியானோட உதவி, இயேசு கிறிஸ்துவோட உதவி நமக்கு தேவை. அதனால எல்லாரும் இதுக்காக ஜெபம் பண்ணுங்க, கண்டினியூஸா ஜெபம் பண்ணுங்க, படிக்கும் போது ஜெபம் பண்ணுங்க. அதே போல பைபிள் ஸ்டடிக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. கண்களை மூடுவோம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா. ஏசப்பா நாங்க இந்த வேத வாக்கியங்களை நாங்க படிக்க போறோம். உங்களுடைய நீங்க எழுதி வைத்திருக்கிற வேதத்தில் உள்ள அற்புதங்களை நாங்க படிக்க போறோம் ராஜா. உங்களுடைய எல்லா நிருபங்களையும் படிக்க போறோம். அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்க கண்களை தரங்க, எங்களுக்கு ஞானத்தை தாங்க. அப்பா எங்களுக்கு அதுக்கு கரெக்டா எந்த நோக்கத்துல அது எழுதப்பட்டிருக்கோ அந்த நோக்கத்தை நாங்க அறிந்து கொள்ள பரிசுத்தாவியானவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. எந்த விதத்திலையும் இதை நாங்க ராங்கா இன்டர்பிரேட் பண்ணி படிச்சிடக்கூடாது. நீங்க எந்ததுக்கு எழுதியிருக்கீங்களோ ஏசப்பா எங்களை தரை மட்டும் நாங்க தாழ்த்துக்கிறோம், நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. அதே போல நாங்க இதை கத்துக்கிட்டு ஏசப்பா நாங்க மாத்திரம் வைத்துக்காம எல்லாருக்கும் போயிட்டு இந்த வேதத்தில் உள்ள ரகசியங்களை எடுத்து ஜனங்களுக்கு சொல்ல எங்களுக்கு நீங்க வாயில வார்த்தைகளை போடுங்க. எங்களுடைய வாழ்க்கையே ஏசப்பா உங்களுடைய வசனங்களுக்கு உங்க வசனங்களுக்கு ஏற்ப எங்க வாழ்க்கையை நாங்க மாற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. எல்லாவற்றையும் உங்க கரத்துல கொடுக்குறோம். ஒவ்வொரு எபிசோடையும் ஒவ்வொரு வாரத்தையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக கெஞ்சி கேட்கிறேன். எல்லாவற்றையும் உங்க கரத்துல கொடுக்குறேன் ஏசுநாம பிதாவே, ஆமென். இதுல நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் தெரிஞ்சு, ஒரு வசனம் படிச்சேன் நானு. என்ன தெரியுமா? சங்கீதம் 119 அப்பா என்னுடைய ஆக்ஷன்ஸ், நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில நான் எடுக்கிற தீர்மானங்கள், நாங்க செய்யற செயல்கள் வந்து உங்களுடைய வசனங்களுக்கு ஏற்ப இருக்கணும். இட் ஷுட் ரிஃப்ளெக்ட் யுவர் வேர்ட்ஸ். என்னுடைய வாழ்க்கையில நான் நடந்துக்கிற முறைகள், நான் பண்ற ஒவ்வொரு செயலும் உங்களுடைய வசனத்துக்கு ஏற்ப ஒருங்கிணைப்பா இருக்கணும் அப்படின்னு நம்ம டெய்லி ஜெபம் பண்ணணும். நம்ம ஒண்ணு படிச்சுட்டு ஒண்ணு செய்தோம்னா பிரயோஜனமே இல்லை. நம்ம ஏதோ ஒண்ணு கத்துக்கிட்டு அதுக்கு எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டா நம்ம லைஃப் இருந்ததுன்னா நம்ம என்ன கத்துக்கிட்டோம் நமக்கு பிரயோஜனம் கிடையாது. நம்ம லைஃப் வந்து ஆண்டருடைய வார்த்தைக்கு
ஒத்ததாக இருக்கணும். அப்பதான் ஒரு கிறிஸ்தவனோட வாழ்க்கை மத்தவங்க பாக்குறதுக்கு நம்ம இன்னும் ரொம்ப பேசவே வேண்டாம். நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்தே அவங்க கத்துப்பாங்க. என்ன கத்துப்பாங்க? இவங்க ஆண்டவரோட பிள்ளை, இவங்க கிட்ட ஏதோ வித்தியாசம் இருக்கு. இப்படி ஒவ்வொரு கிறிஸ்டியனும் இல்லாதனாலதான் இத தாவீது ஜோம் பண்ணியிருக்கிறாரு. தாவீது எழுதலன்னு நம்ம சொன்னோம். யார் அந்த வசனத்தை எழுதுனாங்களோ அவங்களுக்கு அது வசனம் தெரிஞ்சிருக்கு. ஆண்டவர் அவங்க கண்களை திறந்திருக்காரு. அதனால ஒவ்வொரு நாளும் நீங்க கேளுங்க, ஏசப்பா உங்க வேத வாக்கியத்துக்கு அடிப்படையில என் வாழ்க்கை இருக்கணும். நான் செய்யற ஒவ்வொரு செயலும் உங்க வேத வார்த்தைக்கு அடிப்படையில என் வாழ்க்கை அமையணும். நம்ம கரெக்டா இருக்கோம், சரியா செய்யறோமா, இதெல்லாம் இருக்கக்கூடாது. வேத வார்த்தையின் அடிப்படையில என் வாழ்க்கை இருக்கணும்னு எல்லாரும் ஜோம் பண்ணுங்க. அதே போல நம்ம கத்துக்கிறதுக்கு ஏற்ப நம்ம லைஃபை மாத்திக்கணும். அது ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம நிருபங்களை பார்க்க போறோம். இப்ப நிருபங்கள் அப்படின்னா என்ன? முதல்ல நிருபங்கள் அப்படின்னா நிருபம்னா ரொம்ப ஈஸி. ஒண்ணுதான். நிருபம்னா லெட்டர். நீங்க பெருசா நிருபங்கள் எபிசல்ஸ் அப்படின்னா வெறும் பெருசா எதுவும் நினைச்சுக்காதீங்க. இட் இஸ் லெட்டர்ஸ். லெட்டர் இது லெட்டர் எதர் இது யாருக்கு எழுதப்பட்டிருக்கோம்னா ஏதாவது சபைகளுக்கு எழுதியிருப்பாங்க. இந்த சபைகள் அப்படின்னு சொல்லும் போது முதல் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம், இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் முதல் சபைகளுக்கு எழுதப்பட்ட ஒரு இது. அதே சபைகள் தான் இப்ப வளர்ந்து நம்ம மாதிரி சபைகளா இருக்கு. அதே சபைகள். சோ அப்ப எழுதின சபைகளுக்கு எழுதின நிருபங்கள் இன்னைக்கும் நமக்கு 100% யூஸ் ஆகும். சோ இந்த நிருபங்களை படிக்கிறதுனால என்ன யூஸ்ன்னு யாரும் கேட்டாங்கன்னா நீங்க சொல்லணும். சபைகளுக்காக எழுதின நிருபங்களை நம்ம படிக்கிறோம். சபைகளுக்காக எழுதியிருக்கலாம், இல்ல ஒரு நபருக்காக எழுதியிருக்கலாம். அந்த நபர் யாரு? ஆண்டவருடைய டிசைபிள், அப்பாஸ்டல் ஆஃப் கிரைஸ்ட். ஒரு நபர். இப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் கிறிஸ்துவை ஏந்திட்டு இருக்கிற ஒரு நபர். இயேசு கிறிஸ்துவின் வாக்கின்படி இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசம் வைத்து நம்ம நடக்கிற ஒரு நபரா இருக்கிறோம். இந்த நபர்களுக்காகவும் சபைகளுக்காகவும் தான் எழுதப்பட்டது இந்த நிருபங்கள். சோ இந்த நிருபங்களை படிக்கிறதுக்கு உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சிச்சு. இது நமக்காக எக்ஸ்க்ளூசிவா. மத்ததெல்லாம் புறஜாதிகளுக்கு எழுதியிருப்பாங்க. மத்தது சிலது இவங்களை வார்ன் பண்ண எழுதியிருப்பாங்க, அவங்கள வார்ன் பண்ண எழுதியிருப்பாங்க. ஆனா இந்த நிருபங்கள் அத்தனையுமே சபைகளுக்காக எழுதினது. ஒரு தனிப்பட்ட இயேசுவை ஃபாலோ பண்ற ஒரு டிசைபிள், உங்களை கொண்டு ஆண்டவர் செய்யறதுக்காக அவங்களுக்கு கொடுத்த ஒரு லெட்டராக இருக்குது. அதே போல இது எய்தர் இதை எழுதியிருக்கலாம், இல்ல டிக்டேட் பண்ணிருக்கலாம். டிக்டேட்னா ஒருத்தர் சொல்லி இருக்கலாம், அவங்க அதை கேட்டு அதை அவங்க வடிவமைத்து எழுதியிருக்கலாம். அது போல இந்த மொத்தம் 27 புக்ஸ் இருக்கு நியூ டெஸ்டமெண்ட்ல. 27 புக்ஸ் இருக்கு. அந்த 27 புக்ல 21 நிருபங்கள் இருக்கு. 21 நிருபங்கள். அதான் நான் சொன்னேன் 75% ஆஃப் த பைபிள், 75% ஆஃப் த நியூ டெஸ்டமெண்ட்னு சொன்னோம். புதிய ஏற்பாட்டுல 75% நம்ம படிச்சிருவோம்னு சொன்னோம். அது 27 புத்தகங்கள்ல 21 நிருபங்கள் தான். இந்த 21 நிருபங்கள்ல கிட்டத்தட்ட 14 எழுதினது ஒரே ஆத்தர், ஒரே எழுத்தாளர் தான். அந்த எழுத்தாளர் யாரு? பவுல். இந்த இதுல நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பவுலை நம்ம உயர்த்த போறது கிடையாது. பவுல் நம்மளை போல சராசர மனுஷன். ஆனா பவுல் ஆண்டவர் அவருக்கு கொடுத்த வேலைய கிளீனா நிறைவேற்றிருக்கிறார். அதே போலதான் நீங்களும் நானும் பவுலை போல மாற முடியும். ஆண்டருடைய சித்தத்தை நம்ம கரெக்டா நம்ம லைஃப்ல நிறைவேற்றணும்னா. சோ பவுலால எழுதப்பட்டதுதான் இந்த 14, முதல் 14. அதுல ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், 1 தெசலோனிக்கர், 2 தெசலோனிக்கர், 1 தீமோத்தி, 2 தீமோத்தி, தீத்து, பிலமோன். இந்த எபிரேயர் மாத்திரம் இன்னுமே டிஸ்பியூட்ல இருக்கு. வெதர் பால் எழுதினாரா இன்னும் எழுதலையா அப்படின்ட்டு இன்னும் டிஸ்பியூட்ல இருக்கு. நிறைய பேர் சொல்றாங்க இது ஒரு தொகுப்பு, நிறைய பேர் எழுதினது, இல்ல பவுல் கிட்ட இருந்து கத்துக்கிட்ட நிறைய சீஷர்கள். ஏன்னா இதுக்கு ஒரு டெம்ப்ளேட் இருக்கு. இந்த நிருபங்கள் எழுதுனதுக்கு ஒரு டெம்ப்ளேட்னா ஒரு விதிமுறை இருக்கு. இப்ப ஸ்கூல்ல லெட்டர் ரைட்டிங் அப்படின்னு சின்ன பசங்களுக்கு கொடுப்பாங்க. லெட்டர் ரைட்டிங் அது இங்க அட்ரஸ் போடணும்,
இங்க வந்து இது போடணும் அப்படின்னு கரெக்டா ஒரு விதிமுறை இருக்கும். உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த விதிமுறையை பத்தி எழுதுனா இதுக்கு 2 மார்க், இதுக்கு 2 மார்க், இதுக்கு 2 மார்க்னு போட்டுட்டு போவாங்க டீச்சர். அதான் டெம்ப்ளேட். அந்த டெம்ப்ளேட்ல தான் இந்த வந்து முக்காவாசி எபிசல்ஸ வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஆனா இந்த எபிரேயர் மாத்திரம் அந்த வடிவமைப்புக்கு கொஞ்சம் மாறா இருக்குது. அதே போல இது எழுதுனதும் வந்து முக்காவாசி எபிசல்ஸ், அதாவது நிருபங்கள் வந்து கிரேக்க மொழியில எழுதி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. கிரேக்க மொழியில எழுதி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த எபிரேயர் மாத்திரம் வேற மொழியில இருந்துலாம் இது பண்ணிருக்கிறாங்க. அதனால வேத ஆராய்ச்சியாளர்கள் இந்த எபிரேயரை யார் எழுதுனா அப்படின்ட்டு. ஆனா 90% பவுல் தான் எழுதியிருக்கணும். இல்ல பவுலோட இன்ஃப்ளூயன்ஸ் அதுல கண்டிப்பா இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம அது ரோமருக்கு வரலாம். சோ 14 நிருபங்களை எழுதுனது வந்து பவுல். மீதி இருக்கிற நிருபங்களை யார் யார் பேர் இருக்கோ அவங்களாம் எழுதியிருக்காங்க. இப்ப யாக்கோபுனா யாக்கோபு எழுதியிருக்கிறாரு, பேதுருனா பேதுரு எழுதியிருக்கிறாரு, யோவானா யோவான் எழுதியிருக்காரு, ஜூடுனா ஜூடு எழுதியிருக்கிறாரு, யூதா எழுதியிருக்கிறாரு. அந்த மாதிரி எழுதியிருக்கிறாங்க. அதுல நம்ம அந்த இது படிக்கும் போது நமக்கு இன்னும் தெளிவா நம்ம அதை வந்து கிளீனா எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இந்த புக்ஸ், அதாவது 21 புக்ஸை தான் நம்ம படிக்க போறோம். அதுவும் இந்த மாசம் ரோமரை படிக்க போறோம். ரோமர்லயும் 7 அதிகாரம் தான் நம்ம படிக்க போறோம். இந்த ஜனவரி முழுவதும் 7 அதிகாரம் தான் நம்ம படிக்க போறோம். சோ இந்த 7 அதிகாரம் அடுத்த வாரம் நீங்க என்ன படிச்சுட்டு வரணும்னா 4 சாப்டரை தெளிவா படிச்சுட்டு வரணும். 4 சாப்டரை நீங்க ரீட் பண்ணணும். அதாவது உங்களுக்கு ஒரு வாரம் ஃபுல்லா இருக்கு. ஒரு வாரத்துக்கு நீங்க வந்து வெறும் 4 சாப்டரை கிளீனா ரீட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, நான் 4, 2, 2ன்னு ஸ்பிளிட் பண்ணிருக்கேன் 7 அதிகாரத்தையும். 1ல இருந்து இது வரனால அப்படி ஸ்பிளிட் பண்ணிருக்கோம். 8ன்னு வரும். ஆனா அந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணிருக்கோம். அதனால நீங்க வந்து முதல்ல வந்து 4 அதிகாரத்தை கிளீனா படிச்சுட்டு வாங்க. மீதி இருக்கிறத நம்ம அப்புறம் படிக்கலாம். அடுத்த வாரத்துக்கு மாத்திரம். இப்ப இந்த டெம்ப்ளேட்டை பார்க்க போறோம். இந்த இதெல்லாம் வந்து வெறும் இதுதான். இப்ப இந்த கதைகள் தான். அதனால நான் அதை கடகடன்னு சொல்லிட்டு வார்த்தைக்கு போறேன். இப்ப இந்த டெம்ப்ளேட் அப்படின்னா என்ன? முதல்ல எல்லா நிருபங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரியில யூஸ் பண்ணவங்க யாருன்னா இஜிப்சியன்ஸ். எகிப்து ஜனங்க அவங்களுடைய வேதங்களை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கும் போது அவங்களுடைய வேதம் வேற எழுதும் போது, இந்த ஸ்கிரைபல் ஸ்கூல்ஸ்க்கு அவங்களுடைய வேதத்தை அந்த எழுதும் போது அவங்க வந்து இந்த லெட்டர் வடிவத்துல எழுதி அனுப்புவாங்களாம். ஸ்கிரைபல் ஸ்கூல்ஸ்ல எழுதும் போது எபிசல்ஸ் ஃபார்ம்ல எழுதுவாங்களாம். அதை தான் இவர் ஃபாலோ பண்ணியிருக்கிறார். அதை தான் இவரு பவுல் வந்து கிளீனா ஃபாலோ பண்ணி அந்த மாதிரி லெட்டர்ல எழுதி பண்ணிருக்கிறார். இந்த பவுல் வந்து ஆண்டவர் தெரிஞ்செடுத்ததுல ஒரு பெரிய நோக்கம் இருக்கு. நம்ம பவுலை பார்க்கும் போது நம்ம பார்க்க போறோம். பவுல் ஆண்டவர் தெரிஞ்செடுத்ததுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கு. பவுல் எப்படி வந்து சுவிசேஷம் பரவுச்சுன்னு பார்க்கும்போது பெரிய நோக்கம் இருக்கு. ஏன்னா இந்த முறையில ஆண்டவர் செயல்படலைன்னா சுவிசேஷத்தை இன்னைக்கு நமக்கும் எனக்கும் உங்களுக்கும் கிடைச்சிருக்காது. ஆண்டவரோட ஞானமும் அவருடைய திட்டங்களும் நம்ம நினைக்கிறோம், ஏன் இப்படி பண்ணாரு, ஏன் இப்படி வந்து எல்லாருக்கும் இப்படி ரத்த சாட்சியா மறிக்கணும், ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு மறிச்சாங்க அப்படின்லாம் நம்ம யோசிக்கிறோம். ஆனா ஆண்டவர் இந்த வழியில ஆப்ரேட் பண்ணலைன்னா சுவிசேஷம் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் கிடைச்சிருக்காது. நான் சொல்ல போறது கேட்டா நீங்க ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. அதனால அடுத்தது வந்து இதோட டெம்ப்ளேட்டை சொல்லிடுறேன். முதல்ல வந்து ஒரு பர்சனல் கிரீட்டிங் இருக்கும். இந்த இதுல ரோமர் 1:1 பாத்தீங்கன்னா, நான் வந்து பவுல் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சனலா ஒரு கிரீட் பண்ணிருப்பாரு. பர்சனல் கிரீட்டிங் இருக்கும். இந்த டெம்ப்ளேட்ல தான் எல்லா எபிசோடும் இருக்கும். ஒரு பர்சனல் கிரீட்டிங் இருக்கும். அதுக்கப்புறம் நான் யாரு, எழுதுறவரை யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணிருப்பாரு. யார் எழுதுறா அப்படின்றத அவர் யாருன்னு சொல்லியிருப்பாரு. அதுதான் செகண்ட். ஐடென்டிபிகேஷன் ஆஃப் த சென்டர். சென்டர்னா லெட்டர் ஃபார்ம்ல இருக்கிறனால சென்டர். ஐடென்டிபிகேஷன் ஆஃப் த ரைட்டர், அவரை யாருன்னு கிளீனா சொல்லியிருக்கோம். அடுத்தது ரெசிபியன்ட். இந்த ஐடென்டிபிகேஷன் ஆஃப் த சென்டர் இல்லாதனாலதான், ரைட்டர் இல்லாதனாலதான் எபிரேயர்ல கன்ஃபியூஷன். ரோமர்ல அந்த கன்ஃபியூஷனே இல்ல. பவுலே சொல்லிடுறாரு, நான் தான் எழுதுறேன், என்னோடது அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப அடுத்தது வந்து யாருக்கு எழுதப்பட்டது, யார் ரெசிபியன்ட், யாருக்கு போய் இதை சேரணும், யாருக்காக எழுதுறோம்ன்றது அடுத்தது இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மினி பிளெஸிங் போட்டுருவாரு. இப்ப கலாத்தியர் 1:3-5 ஒரு அழகான ஒரு கிரீட்டிங் ஒண்ணு போட்டிருப்பாரு, பிளெஸிங் ஒண்ணு போட்டிருப்பாரு. இந்த மாதிரி இந்த வசனத்தை கேட்கிறவங்களுக்கு
இந்த வசனத்தை படிக்கிறவங்களுக்கு ஒரு பிளெஸிங் போட்டிருப்பார். அதே வடிவமைக்கலாம். பிதாவாகிய தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாகுதாக அப்படின்னு சொல்லியிருப்பார். நம்ம இந்த பிளெஸிங் எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். என்ன, இந்த மாதிரிதான் ஜனங்களை நம்ம வந்து வாழ்த்தணும், இந்த மாதிரிதான் ஒரு கிறிஸ்தவன் வாழ்த்தணும் அப்படின்றத நம்ம கத்துக்கிறதும் இந்த இதுலதான். ஒரு மினி பிளெஸிங் ஒண்ணு போட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் மெயின் பாடி ஆஃப் த லெட்டர்ல வருவார். பாடி ஆஃப் த லெட்டர்ல வந்து அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, ஒரு டாபிக் ஆஃப் டிஸ்கஷன், ஏதாவது ஒரு டாபிக், எந்த டாபிக்காக அந்த லெட்டரை எழுதுறாரோ அந்த டாபிக் ஆஃப் டிஸ்கஷனை கொண்டு வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து இதனால என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னு கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம சொல்லிட்டு இதுக்கு என்ன சொல்யூஷன், சில நேரத்துல இந்த சொல்யூஷன் கொடுக்கும் போது சில நேரம் இன்ஸ்ட்ரக்ஷனாவையும் கொடுத்திருப்பாரு சொல்யூஷன், சில நேரத்துல கடிந்து கொள்ளுதலாவும் ஸ்டர்னாவும் எழுதியிருப்பார். அதனால பாஸ்டர்ஸ் வந்து, நம்ம சபையில இருக்கிற பாஸ்டர்ஸ் வந்து நம்மளை கடிந்து கொண்டா தப்பா? தப்பு கிடையாது. கண்டித்து உணர்த்துறதுக்கு தான் உங்களுக்கு சபை. நம்மள ஐயோ எனக்கு குத்துது, ஐயோ எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சை விட்டு ஓடாதீங்க. அது வந்து பிப்ளிக்கல், வேதத்திலேயே போட்டிருக்க. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கவும் நம்மளை கண்டித்து திருத்தவும் தான் நமக்கு சபை, நிருபங்கள், வேதம். அதனால கண்டிப்பு இருக்கும். அதுக்கப்புறம் எப்படி இதை நம்ம வந்து லைஃப்ல பிராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்ட்டு விதிமுறைகளை கொடுத்திருப்பாரு. இதை எப்படி நம்ம லைஃப்ல எம்ப்ளாய் பண்றது, அப்ப இது எவ்வளவு ஒரு பூர்ணமா இருக்கு. அதுக்கப்புறம் என் கூட இப்ப யாரெல்லாம் இருக்காங்க, இவங்க எல்லாம் உங்களை விஷ் பண்றாங்க. இப்ப நம்ம வந்து ஒரு லெட்டரை முடிக்கணும், கன்வே மை ரிகார்ட்ஸ் டு யுவர் இவங்க என் கூட இருக்கிற இவங்களும் உங்களை விஷ் பண்றாங்க, என் பிள்ளைகளும் இவங்களும் அவங்களும் உங்களை விஷ் பண்றாங்கன்னு சொல்ற போல பவுல் வந்து அவர் கூட இருக்கிறவங்கள வச்சு விஷ் பண்ணார். இதுல எதுலயுமே பவுல் வந்து அவரோட ஃபேமிலியை வச்சு விஷ் பண்ணல. இதுல என்ன தெரிஞ்சுக்கிறோம், பவுலுக்கு கல்யாணம் ஆலன்னு. சரியா? பவுலுக்கு கல்யாணம் ஆலன்றது நமக்கு தெரியறது காரணம் இதை வச்சுதான். சோ பவுல் வந்து கடைசியில வந்து இதெல்லாம் வச்சு விஷ் பண்றாரு. அதுக்கப்புறம் ஒரு ஃபைனல் ஃபேர்வெல். இதுக்கு முன்னாடி என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து பிசினஸ் பத்தி பேசுறாரு. நிறைய பாஸ்டர்ஸ் சொல்றாங்க, நிறைய பாஸ்டர்ஸ் நீங்க யூடியூப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க, காசு கேட்க கூடாது, சபையை தாங்கணும்னு சொல்லக்கூடாது. அது தப்பான ஒரு போதனை. நிறைய விஷயத்துல எனக்கு இதெல்லாம் தேவை இருக்கு, இதெல்லாம் நீங்க சர்ச் சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காரு. அதே போல பிசினஸ்க்கு வராரு அங்க. ஏன்னா ஆண்டவருடைய சபை கட்டப்படணும்னா அதுக்கு நம்மளுடைய உடல் உழைப்பும் தேவை, பினான்சியல் ஹெல்ப்பும் தேவை. பவுல் கேட்டிருக்கிறாரு, நான் வரப்போறேன், எனக்கு ஒரு இடம், நான் தங்குறதுக்கு ஒரு இடத்த நீங்க ரெடி பண்ணி வைங்க, என் கூட இத்தனை பேர் வராங்க, எனக்கு இவ்வளவு பேர் வேணும், ஹெல்ப்புக்கு இத்தனை பேர் வேணும், பாஸ்டர்ஸ் வந்து உங்களை கூப்பிட்டு எனக்கு இந்த வேலையெல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, சபை கட்டுறதுன்னா நீங்க கட்டடம் கட்டுறதுக்குன்னு யோசிச்சுக்காதீங்க. சபை கட்டப்படணும்னா மக்கள் வர்றதுக்கு, ஆண்டவரை பத்தி தெரிஞ்சுக்க, சபையோட ஆண்டவருடைய ராஜ்யம் வளர்றதுக்காக பிசினஸ் கண்டிப்பா நடக்கணும், கொடுத்தல் வாங்கல் நடக்கணும், அந்த பொருளாதாரம் வளரணும். அப்பதான் ஆண்டவருடைய சபை கட்டப்படும். அதை பத்தியும் எழுதியிருக்கிறாரு. கடைசியில ஒரு ஃபைனல் ஃபேர்வெல்லோட உங்களுக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதம்னு சொல்லி ஒரு நல்ல இதுல முடிச்சிருப்பாரு. இந்த டெம்ப்ளேட்ல தான் எல்லா நிருபங்களையும் பவுல் எழுதியிருக்கிறார். ஒருவேளை 1 பேதுரு 2 பேதுரு 1 யோவான் வித்தியாசமா இருக்கலாம், ஆனா பைபிள்ல இருக்கிற 14 நிருபங்களும் இதே ஃபார்மேட்ல தான் எழுதியிருக்கு. சோ இதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். சோ நம்ம வந்து இதுக்கு ஒத்து இருந்ததுன்னா, ஒரு சபையில உங்களுக்கு கத்துத்தர காரியங்கள் இதுக்கு ஒத்து இருந்ததுன்னா தப்பே கிடையாது, யார் சொன்னாலும் தப்பு கிடையாது. ஏன்னா இந்த மாதிரிதான் ஆதி அப்போஸ்தலர் காலத்துல இருந்த முதல் சபைகளுக்கு ஆண்டவரா அக்சஸ் கொடுத்த பேதுரு, ஆண்டவரா அக்சஸ் கொடுத்த பவுல் எழுதி வைத்திருக்கிறார். சோ இத நீங்க நல்லாவே புரிஞ்சுக்கணும். இதுக்கு நிறைய பேர் அதுவும் இதுவும் சொல்லுவாங்க, ஆனா இது வந்து கரெக்ட் கிடையாது. அடுத்தது, பவுல் வந்து ஒரு
பவுல் யாரு? இவ்வளவு பவுல்னு சொல்றோம். பவுல் யாருன்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப பவுலை பத்தி நம்ம பேச போறோம். பவுல் வந்து டார்சஸ் என்ற ஊர்ல இருக்கிற சவுலுன்ற பேரோட பறக்கிறாரு. இப்ப இந்த நிறைய பேர் சொல்றாங்க இவங்க அப்பா யாரு, இவங்க அம்மா இவர் இப்படி அப்படின்னு. பைபிள்ல என்ன கொடுத்திருக்கோ அதை மாத்திரம் தான். ஏன்னா நான் பார்த்தேன், நான் விக்கிபீடியால பார்த்தேன், இதுல பார்த்தேன், யூடியூப்ல பார்த்தேன், எக்கச்சக்கம் அவர் அப்பா இவங்களா இருந்துக்கலாம், அம்மா இவங்களா இருந்தா. பைபிள்ல இருக்கிறது மாத்திரம் தான் சொல்ல போறேன். பைபிள்ல இருக்கிறது மாத்திரம் தான் ரெஃபரன்ஸோட நான் கொடுக்க போறேன். இப்ப பவுல் வந்து 5-15 ஏடிக்குள்ள பிறந்திருக்கணும் அப்படின்னு நிறைய வேத ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்றாங்க. 5-15 ஏடிக்குள்ள பிறந்திருக்கணும். அதாவது இயேசு கிறிஸ்து அசெண்ட் ஆகினதுக்கு அப்புறம், பரமேறின அப்புறம் இந்த ஏடிக்குள்ள அவர் பிறந்திருக்கணும் அப்படின்னு விசுவாசிக்கிறாங்க. இல்ல அவர் இருக்கும் போதே கூட இருந்திருக்கலாம், அந்த இதுல விசுவாசிக்கிறாங்க. ஆனா அவர் ஐ விட்னஸ் கிடையாது, இயேசு கிறிஸ்துவ நேரா பார்த்த ஒரு நபர் கிடையாது. இப்ப இவர் வந்து யூதர். ஆனா இப்ப எப்படி நிறைய இந்தியன்ஸ் போய் இப்ப அமெரிக்காலயோ கனடாலயோ துபாயிலயோ இருக்கிறாங்களோ, அது போல இவர் வந்து இஸ்ரேல்ல வளர்ந்த ஒரு நபர் கிடையாது. இவர் போய் எங்க வளர்றாருன்னா, ஒரு ஆசியா மைனர்னு ஒரு சின்ன ஆசியா அப்படின்னு சொல்ற அந்த காலத்துல ஆசியாவை முழுதும் ஆண்டு கொண்டிருந்தவங்க யாரு? ரோமர்கள் ஆண்டு கொண்டு இருக்கிற ஏசியா மைனர்ல ஒரு ஊர் இருக்கு. அந்த பட்டணம் இன்னைக்கு துருக்கி தான், அன்னைக்கு டார்சஸ். இன்னைக்கு டர்க்கி தான், அன்னைக்கு டார்சஸ். அந்த இடத்துல ஒரு மல்டி கல்ச்சரல் பேக்ரவுண்ட்ல, அதாவது இவர் வீட்டுல என்ன மொழி பேசியிருக்கணும்? எபிரேயர் மொழி பேசியிருக்கணும். ஆனா வெளியில என்ன மொழி பேசியிருக்கணும்? ரோமாபுரியில கிரேக்க மொழி பேசியிருக்கணும். அதனால இந்த 2 லாங்குவேஜ்லயும் அவர் ஃப்ளூவெண்டா இருந்திருக்கிறார். இவர் என்ன கோத்திரத்தை சேர்ந்தவர் அப்படின்னா, நிறைய பேர் சொல்றாங்க இவர் வந்து பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்தவர். இதுக்கு வசனம் இருக்கு. அதே போல இவங்க அம்மா அப்பா வந்து இவர் ரோமன் சிட்டிசன். ஏன்னா வெளியில இருக்கிறனால, இப்ப கனடால இருக்கிறோம் அப்படின்னா நாங்க கெனடியன் சிட்டிசன் வாங்கிக்க முடியும். யூஎஸ்ல ஒரு நாள் ஒரு 20 வருஷம் இருக்கிறாங்கன்னா அவங்களால யூஎஸ் சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கணும். ஆனா பிரைமர்லி எங்க ரூட் என்ன? இந்தியன்ஸ். அதே போல இவர் வந்து எபிரேயர். ஆனா அப்பா அம்மா எபிரேயர் இல்ல. அப்பா வந்து வேற ஊரா இருந்திருக்கலாம், அம்மா வந்து வேற ஊரா இருக்கலாம். ஆனா இவர் ரோமன் சிட்டிசன். இதுக்கு வேத ஆதாரங்கள் நமக்கு இருக்கு. இவர் பரிசேயர் என்று சொல்றதுக்கு இதெல்லாம் அப்போஸ்தலர் நடவடிக்கையில எழுதியிருக்கு. இது அப்போஸ்தலர் 23:6 இவர் பரிசேயன் அப்படின்னு ஒரு இது இருக்கு. அதே போல இவருக்கு ஒரு அக்கா இருந்தாங்க. ஏன்னா இவரை வந்து கொலை செய்ய போறாங்க அப்படின்னு சொன்னோன்னா, இவர் அக்காவோட பையன் போய் இவருக்கு வந்து அவங்க கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி உங்களை கொலை பண்ண போறாங்க, இங்க இருந்து தப்பிச்சுடுங்க அப்படின்னு போயிட்டு அந்த நியூஸ போயிட்டு சொல்றாரு. அப்ப இவருக்கு ஒரு அக்கா இருந்ததுன்னு நமக்கு தெரியுது. சோ வேத அடிப்படையில நமக்கு தெரிஞ்சது இவர் பெஞ்சமின் கோத்திரம். இவருக்கு பேர் வந்து முதலாவது அனாயிண்ட் பண்ண ஒரு ராஜா. அவருடைய ஆண்டவருடைய எலெக்ஷனை ஆண்டவர் வந்து தெரிந்து கொள்ளுதல இழந்து போன ஒரு ராஜா சவுல். அந்த ராஜாவோட பேரை தான் இவருக்கு வைத்திருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் இவர் சவுல பவுலா மாத்துறாரு. அதே போல ஆண்டவர் இவரை அவரே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டப்ப கூட என்ன சொல்றாரு? ஆண்டவரால தெரிந்தெடுத்து கொண்டப்பட்ட ஒரு அடிமை. எதுக்காக? புறஜாதிகளுக்கு போய் I'm a servant or a slave of God ன்னு சில இடத்துல போட்டிருக்கு. slave of God. எதுக்காக? புறஜாதிகள்னா என்னன்னு நீங்க முதல்ல தெரியணும். நிறைய பேர்ல சர்ச்ல புறஜாதின்னு சொல்லுவாங்க. புறஜாதினா நம்ம தான். அதாவது யூதர் அல்லாதவங்க எல்லாம் புறஜாதிகள், ஜென்டைல்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். சில இடத்துல ஹீதன்னு போட்டிருக்கோம். இது வந்து புறஜாதிகள்னா யூதர்கள் அல்லாதது. அதாவது மோசேவோட கற்பனைகள் யாருக்கெல்லாம் எழுதப்படுதலையோ, யாருக்கெல்லாம் அவங்களுக்காக எழுதப்பட்டு அவங்க பேரன் சொல்லி கொடுக்கலையோ, அவங்க எல்லாம் புறஜாதிகள் தான். இப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் புறஜாதிகள். ஆண்டவரோட நமக்கு சுவிசேஷத்தை கொண்டு வரதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் தான் பவுல். நமக்கு சுவிசேஷத்தை தெரிந்து கொள்ள
நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு, இயேசு கிறிஸ்துவோட வழிபடி எப்படி நடக்கிறது, இயேசு கிறிஸ்துவை எப்படி விசுவாசிக்கிறது, எதுக்காக விசுவாசிக்கிறது நமக்கு சொல்ல கொடுத்ததுதான். இப்ப இந்த இடத்துல இருந்து ஒரு ஆளை ஏன் ஆண்டவர் தெரிந்து கொண்டாரு? இவர் கமாலியல்னு ஒரு பெரிய ஒரு வேத ஆராய்ச்சியாளர், ஒரு வேத ஞானி இருந்திருக்கிறார் அந்த காலத்துல. அவருடைய இடத்துல போய், அவருடைய ஸ்கூல்ல போய் இவர் படிச்சிருக்கிறார். அதாவது பவுல் ஒரு ரொம்ப பணக்காரு. அதே போல அவங்க வீட்டுல ரொம்ப எஜுகேஷனுக்கு இவர் ஒரு பெரிய பிசினஸ் மேன். என்னன்னா டென்ட் மேக்கர் அப்படின்னு போட்டிருக்கு. டென்ட்னா இந்த டென்ட் தமிழ்ல என்ன போட்டிருக்கு, லெதர்ல டென்ட். டென்ட்னா இந்த மாதிரி அந்த காலத்துல கூடாரம் செய்யற ஒரு மனுஷர், பெரிய பிசினஸ் மேன். அந்த ஃபேமிலியில இருந்து வந்த ஒரு ஆள். ஏன்னா நிறைய விஷயத்துல போட்டிருக்கு, அவரே டென்ட் செய்து அவர் அவருடைய வாழ்க்கைய சஸ்டெயின் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு இருக்கு. அவருடைய பிரயாணங்கள்ல எப்பெல்லாம் அவர் காசு இல்லையோ அவரே டென்ட் செய்து அவர் இது பண்ணிட்டார். இந்த கூடார பிசினஸ நல்லா தெரிஞ்ச ஒரு மனுஷன். இதை செய்யறதுக்கும் தெரியும், இந்த பிசினஸ் எப்படி எடுத்துட்டு போறதும் அவருக்கு தெரியும். சோ நல்ல பணக்கார ஒரு ஃபேமிலியில பிறந்து நல்ல எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் பெற்ற ஒரு கை தேர்ந்த ஒரு ஞானி. ஏன்னா இவர் எழுதவும் இவருக்கு தெரியணும், நல்லா பேசவும் தெரியணும், நிறைய லாங்குவேஜும் இவருக்கு தெரியணும். அப்பதான் சுவிசேஷம் பரவும்னு தெரிஞ்சுதான் ஆண்டவர் இந்த பாத்திரத்தை ஆண்டவர் தேர்ந்தெடுத்துக்கிறார். அதே போல இந்த இடத்துல ஸ்பெசிபிக்கா இருந்த இடத்துல எதுக்கு இந்த ஆளை தெரிஞ்சிருக்கணும்னா, ரோமன் எம்பையர், ரோமர்கள் தான் அந்த நாள்ல அந்த காலகட்டத்துல உலகம் முழுவதையும் சூப்பர் பவர். இப்ப எப்படி அமெரிக்கா அப்படின்னா சூப்பர் பவரா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இருந்ததோ, இப்ப யூரோப்பியன் யூனியன் வந்திருக்கோ, அந்த போல அந்த காலத்துல இருந்த சூப்பர் பவர் ரோமர்கள் உலகம் முழுவதையும் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, கிரேட் பிரிட்டன் ஆயிடுச்சு. ஆண்டவருக்கு தெரியும் அதுக்கப்புறம் ரோமர் அரசாட்சி விழுந்து போயிரும், அடுத்தது யார் வருவா, பிரிட்டன். அதாவது இங்கிலீஷ் ஃபுல்லா இங்கிலாந்து ஃபுல் ராஜ்யத்தை பிடிச்சிடும்னு ஆண்டவருக்கு தெரியும். ஏன்னா இது ரோமர் முடிஞ்சு, இது ரோமர்கள் அரசாட்சி முடிய போற காலத்துல பவுல் வாஸ்தம் பண்ணியிருக்கிறாரு. அடுத்தது என்ன தெரியும், அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு ஆண்டவர் என்ன பண்ணாரு, அந்த கிழக்காசியா நாட்டுகள்ல அந்த இடத்துல இருக்கிற ஒரு ஆளை தெரிஞ்சு எடுத்து இவரு போயிட்டு, இப்ப இந்த ரோமர்லயே அவர் என்ன எழுதுறாருன்னா, நான் ரோமாபுரி எங்க இருக்கு, யூரோப்ல இருக்கு. ஜியோகிராபி பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னா யூரோப்ல இருக்கு, யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருக்கு. இப்ப யூரோப்புக்கு போயிட்டு சொல்லணும். ஏன் யூரோப்ல என்ன இருக்கு, இங்கிலாந்து இருக்கு. இங்கிலாந்து தான் அடுத்த சூப்பர் பவர். இப்ப ஆண்டவர் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றாரா இல்லையா, எல்லாம் அவருக்கு தெரியுமா இல்லையான்றது நமக்கு இதுல இருந்தே தெரிஞ்சு போயிடணும். அடுத்தது என்ன வரப்போகுது, எங்க போயிட்டு யாருக்கிட்ட சொன்னா இந்த விஷயம் போயிட்டு தெரியும். நம்ம நிறைய தடவை சொன்னோம், ஆண்டவரே எனக்கு இந்த வேலை கேட்டா நீங்க கொடுக்கவே இல்லை, நீங்க நான் இது பண்ணேன் கொடுக்கவே இல்லைன்னு ஆண்டவர் கூட சண்டை போடுறோம், கோச்சிக்கிறோம். நிறைய பேர் என் பிள்ளை இப்படி ஆயிடுச்சு அதனால நான் பேசவே மாட்டேன், ஆண்டவரே கும்பிட மாட்டேன் அப்படின்லாம் சொல்றாங்க. எவ்வளவு முட்டாள்தனம் பாருங்க. ஆண்டவருக்கு வரப்போற காரியங்கள் தெரியும். அதனாலதான் இந்த இடத்துல இருக்கிற ஒரு ஆளை ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. தேர்ந்தெடுத்து யூரோப், அதாவது யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு போய் சுவிசேஷம். இந்த வசனத்துல எழுதும் போதே அவர் சொல்றாரு, நான் ரோமாபுரிக்கு வர போறேன், அதுக்கப்புறம் எங்க போறேன், ஸ்பெயினுக்கு போறேன். ஸ்பெயின் எங்க இருக்கு, ஸ்பெயின் தான் யூரோப்புக்கு நுழைவு. அது பக்கத்துலதான் எது இருக்கு, இங்கிலாந்து இருக்கு. இங்கிலாந்துக்கு போய் சொன்னாதான் உங்களை மேலயும் என் மேலயும் ஏசப்பாக்கு எவ்வளவு ஆசை இருந்தா இத பண்ணிருப்பாருன்னு யோசித்து பாருங்க. ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வரலன்னா, ஆங்கிலேயர் நம்ம கிட்ட நிறைய சுருட்டிட்டு போனாங்க, நமக்கு இவ்வளவு துரோகம் பண்ணாங்க, எல்லாம் இருக்கலாம். ஆனா அந்த ஆங்கிலேயர் வரலன்னா பைபிள் இந்தியாவுக்கு வந்திருக்காது. அந்த ஆங்கிலேயர் வரலன்னா இந்தியாவுக்கு வந்திருக்காது. என்னன்னா ஆங்கிலேயர்களுக்கு தான் முதல்ல பைபிளை நமக்கு கொண்டு வந்தாங்க. நமக்கு ஆண்டவரை பத்தி இயேசு கிறிஸ்து என்ற ஒரு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதே போல தோமா இந்தியாவுக்கு வந்தாரு. இது மூலமா தான் நமக்கு சுவிசேஷம்
பரவுச்சு. ஏன்னா ஆண்டவர் என்ன சீஷரை கொண்டு வந்து என்ன சொன்னாருன்னா, உலகம் முழுவதும் போய் சாட்சியா இருங்க. அப்கோர்ஸ் தோமா வந்தாரு. ஆனா பைபிள் வந்தது ஆங்கிலேயர்களுக்கு வந்தனாலதான். ஆங்கிலேயர்களுக்கு யாரு கொண்டு போய் சொன்னா? இத பவுல் கொண்டு போய் சொன்ன காரியங்களால் தான் நமக்கு சுவிசேஷம் கிடைச்சது. அதனால ஆண்டவர் வந்து அவருடைய வழிகளே வேற. அவருடைய வழிகள் நம்மளுடைய வழிகள் அல்ல. அதனால நம்ம ஆண்டவரை எதுக்குமே குறை சொல்லக்கூடாது. அதையும் நம்ம இதெல்லாம் கத்துக்க வேண்டிய ஒரு காரியம். இது வந்து இவர் வந்து வெறும் புறஜாதிகளுக்காக சொல்ல ஆண்டவர் தேர்ந்தெடுத்துக்கொண்ட ஒரு பாத்திரம் தான். இந்த லெட்டர் பாத்தீங்கன்னா, இந்த லெட்டர் எப்ப எழுதியிருக்கிறாருன்னா, நான் இத வந்து மெயினா ஸ்டேஜ்ல என்ன செட் பண்றாருன்னா, நான் வரப்போறேன். நான் ரோமாபுரிக்கு வரப்போறேன். அப்படியே கொஞ்ச நாள் அங்க இருந்துட்டு ஆண்டவரை பத்தி சொல்லிட்டு நான் வந்து ஸ்பெயினுக்கும் போறேன், யூரோப்புக்கும் போயிட்டு ஆண்டவரை பத்தி சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த லெட்டர் எழுதுறாரு. அது எழுதிட்டு சில கான்செப்டையும் சர்ச்ல இருக்கிற சில பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணணும் தான் எழுதுறாரு. இந்த லெட்டர் வந்து எப்ப எழுதப்பட்டிருக்கணும்னா 57, 58 ஏடியில எழுதியிருக்கணும் அப்படின்னு விசுவாசிக்கிறாங்க. இதுல நம்ம நினைப்போம், பைபிள்ல எப்பயுமே ஆம்பளைங்களை பத்தி தானே சொல்லியிருக்கு, பொம்பளைங்களை பத்தி சொல்லலையே. அப்ப இயேசு கிறிஸ்துக்கு வந்து பொம்பளைங்க வந்து நிறைய பாஸ்டர் சொல்லலாம், பொம்பளைங்க வந்து பிரசங்கம் பண்ணக்கூடாது, பொம்பளைங்க வந்து சர்ச்ல எந்திரிச்சு கத்தக்கூடாது, பேசக்கூடாது, ஆம்பளைங்களுக்கு வந்து இது சொல்லக்கூடாது அப்படின்ட்டு. உங்களுக்கு ஒரு விஷயம் அதுல தெரியணும்னா, இந்த ரோமர் வந்து பவுல் வந்து முழு நிருபமும் இந்த லேடி அந்த காலத்துல ஒரு படிச்ச ஒரு அம்மா இருந்திருக்காங்க, ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டு ஆண்டவரை ஏத்துக்கிட்ட ஒரு அம்மா, ஃபீபின்னு ஒரு அம்மாவுக்கு தான் இந்த லெட்டரை கைப்பட எடுத்துட்டு போய் ரோமாபுரியில இருக்கிற சர்ச்சுக்கு இத படிச்சு காட்டியிருக்காங்க. முதல் தர ஃபீபி தான் இதை எடுத்துட்டு போய் படிச்சு காட்டியிருக்காங்க. இது வந்து ஹிஸ்டரி. இதெல்லாம் யாருமே மாத்த முடியாது. நம்ம நினைக்கலாம் ஆண்டவர் வந்து பொம்பளைங்களை வச்சு எதுவுமே செய்ய மாட்டாரு அப்படின்ட்டு. எவ்வளவு ஒரு பிவிட்டல் ரோல் இந்த லேடி வந்து இந்த இடத்துல வந்து லாங்கஸ்ட் நிருபம் அதை எடுத்துட்டு போய் கைப்பட கொடுத்தது வந்து ஒரு பொம்பளை. அதனால ஆண்டவர் வந்து யாரை வேணா யூஸ் பண்ணலாம். அது ஆண்டவர் கண்கள்ல ஆண் என்றும் இல்ல, பெண் என்றும் இல்ல. ஆண்டவர் யாரு வந்து அவருடைய சித்தத்தை செய்ய வில்லிங்கா இருக்கிறாங்களோ, யாரு வந்து ஏசப்பா நான் உங்களுக்காக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்கள எல்லாரையும் ஆண்டவர் யூஸ் பண்ணுவார். நீங்க யோசிக்கலாம், ஏசப்பா நான் ஏதாவது உங்களுக்காக செய்யணும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை யூஸ் பண்ணாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களுக்காக ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். நான் சின்னத்துல யோசிப்பேன், ஏசப்பாக்காக ஏதாவது செய்யணும், ஏதாவது செய்யணும், ஏதாவது செய்யணும். ஆண்டவர் எப்படியோ சின்ன விதத்துகளை என்னையும் யூஸ் பண்றாரு. நம்ம ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு நினைச்சா நம்ம ஆண்டவருடைய திட்டத்துக்குள்ள வந்துருவோம். ஆண்டவருடைய சித்தத்தை செய்யணும்னு நினைச்சா ஆண்டவருடைய திட்டத்துக்குள்ள வந்துருவோம். அதனால அது ஆண்டவர் ஆண் என்றும் இல்ல, பெண் என்றும் இல்ல, நம்ம படிப்பு தேவையில்ல, நம்ம படிக்காத தேவையில்ல, நம்மளால டிராவல் பண்ண முடியுமா, நம்மளால டிராவல் பண்ண முடியாதா, இதெல்லாம் ஆண்டவருக்கு தேவையில்ல. உங்களை வைத்து ஆண்டவர் என்ன செய்யணுமோ, யாரை சந்திக்கணுமோ, என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவாரு. ஒரு பாஸ்டர் பத்தி நான் சொல்றேன். ஒரு பாஸ்டர் வந்து லைஃப் ஃபுல்லா ஊழியம் செய்தாராம். ஆனா நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டதா அவருக்கு தெரியவே இல்லையா. ஒரு சின்ன சபையில 2 பேருக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாராம். ஆனா கடைசியில அவருக்கு தெரிய வந்துச்சு, அவர் சுவிசேஷம் சொல்லி ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் பில்லி கிரஹாம். பில்லி கிரஹாம் மாதிரி அமெரிக்காக்கு சத்தியத்தை சொன்ன ஒரு ஆளே இல்ல. அவரால எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு கணக்கே இல்லையா. ஆண்டவர் அவரை யூஸ் பண்ணி, பில்லி கிரஹாமை யூஸ் பண்ணி ஆண்டவர் லட்சக்கணக்கான மக்களை வச்சுட்டாரு. அதனால நம்ம சொல்ற நீங்க கொடுக்கிற ஒரு பைபிளும் வேஸ்ட் கிடையாது. நீங்க ஆண்டவரை பத்தி சொல்ற ஒரு வார்த்தையும் வேஸ்ட் கிடையாது. அதனால ஆண்டவரை பத்தி எல்லார்ட்டையும் சொல்லுங்க. ஆண்டவர் எதை வச்சு என்ன பண்ணுவாருன்னு நமக்கு பரலோகத்துக்கு போனாதான் தெரியும். அதனால ஆண்டவரை பத்தி சொல்றதுக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் ரெடியா இருக்கணும். சரியா? அதனால நம்ம போய் பரலோகத்துக்கு பார்த்தா பவுல அங்க வந்து பெருசா ஆண்டவர் தூக்கி வச்சிருக்க மாட்டாரு. பவுலோட மெசேஜ கேட்ட ஒரு சின்ன குழந்தைய போயிட்டு ஆண்டவர் அங்க பெரிய ஆளா அவருக்கு வந்து ஆண்டவர் செய்திருக்கலாம். ஏன்னா இதுல அந்த லேடி பண்ண விஷயம் வந்து ஒரு நோட்டபிள் ஒரு விஷயம். இப்ப நம்ம ரோமர் புக் லெட்டருக்கு வரலாம். இப்ப ரோமர் புக் வந்து எங்க இருந்து எழுதினாருன்னா கொரிந்து பட்டணத்துல இருக்கும் போது எழுதிட்டு இருக்கிறாரு. கொரிந்து பட்டணத்துல 18 மாசம் இருந்திருக்கிறாரு. பவுல் வந்து 18 மாசம் கொரிந்தியர். எப்படி இது தெரியும்னா, ரோமர் 16:23 நான் இவங்க எல்லாம் எங்க கூட இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் எந்த ஊர்ல இருக்கிறாங்கன்னா, இவங்க எல்லாம் கொரிந்து பட்டணத்துல இருக்காங்க. கயேஸ், இராஸ்டஸ், இவங்க எல்லாம் வந்து கிரேக்கர்கள். அவரை தங்கி அவர் வீட்டுல வைத்திருக்கிற ஆளுங்க.
அவங்க வந்து இருந்திருக்காங்க. அதுல இருந்து நமக்கு இந்த டைம்ல தான் எழுதியிருக்கணும், இங்க இருந்து தான் எழுதியிருக்கணும், நமக்கு கொரிந்து பட்டணத்துல இருந்து எழுதியிருக்கணும்னு நமக்கு தெரியுது. அதே போல இந்த புக்கோட ஒரு ஒரே லைன்ல இந்த புக்க பத்தி உங்களுக்கு சொல்லணும்னா என்னன்னா, கிறிஸ்டியன் ஃபேத், அதாவது கிறிஸ்தவ நம்பிக்கை எதை மூலாதாரமா வைத்திருக்கணும், எதுல அடிப்படையில இருக்கணும், இத எப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு சம்மரி தான் இந்த புக். இப்ப நம்மளுடைய விசுவாசம் எது மேல இருக்கணும், இது ஒவ்வொரு கிறிஸ்டியனும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தானே. நம்மளுடைய விசுவாசம் எது மேல இருக்கணும்? நம்ம சும்மா கேட்டா இயேசு கிறிஸ்து மேல இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவோம். எதுக்காக இருக்கணும், என்ன இருக்கணும், இத நம்ம நல்லா புரிஞ்சுக்கலன்னா நம்ம ஏமாந்து போயிடுவோம். எதனால இயேசு கிறிஸ்து மேல இருக்கணும், எப்படி நம்ம விசுவாசத்தை வைக்கணும், இத நம்ம தெளிவுபட தெரிஞ்சுக்கலன்னா நம்ம ஏமாந்து போயிடுவோம். நம்மளுடைய விசுவாசம் சோதிக்கப்படும் போது நிக்காது. அதனாலதான் வேதத்தை படிக்கணும். அததான் இந்த ரோமர் புத்தகத்துல நம்ம படிக்க போறோம். ஏன்னா நம்ம விசுவாசம் எதுக்காக, யார் மேல இருக்கணும், எதுக்காக இருக்கணும், எப்படி அது டெஸ்ட் பண்ணப்படும், அதுல எப்படி நம்ம அதை கை கொண்டு வாழணும் அப்படின்றதுக்கு ஒரு நெறிமுறைகள் எல்லாம் எழுதுனதுதான். ஏன்னா இது வந்து ரோமர்ல இருக்கிற சபைக்கு எழுதியிருக்கிறார். இப்ப அந்த ரோமர்ல இருக்கிற சபையை பத்தி நான் சொல்றேன். இவங்க வந்து கைண்ட் ஆஃப் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் தான். அவங்க வந்து ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படினும் நடந்துறாங்க. ஆனா இதுல வந்து ஒரு மிக்ஸ்டு குரூப் இருக்கு. முதல்ல ரோமாபுரியில இருந்த சர்ச் வந்து எப்படிப்பட்டவங்கன்னா, யூதர்கள்ல இருந்து யூதர்கள் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ மேசியான்னு ஏற்றுக்கொள்ளல. அதை நமக்கு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வரைக்கும் ஏற்றுக்கொள்ளல. இன்னைக்கு வரைக்கும் யூதர்கள் இயேசு கிறிஸ்துவ மேசியா என்று ஏற்றுக்கொள்ளல. ஆனா இதுல சில யூதர்கள், இப்ப பவுலியும் யூதர்னு சொன்னேன், பேதுரு யூதர் தான், யோவான் யூதர் தான். இதுல சில யூதர்கள் இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்க. இதுல ரோமாபுரியில இருந்த சில யூதர்கள் எல்லாம் சேர்ந்து ஆரம்பிச்சதுதான் சபை. இப்ப நீங்க சபைனா நீங்க யோசிக்க கூடாது. நீங்க இந்த கேத்தலிக் சர்ச் இதெல்லாம் போய் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கட்டடமா இருக்கும். சபை வந்து அது கிடையாது. சபை வந்து நீங்களும் நானும் தான் சபை. ஆண்டவருடைய ஆலயம், குரூப் ஆஃப் ஆண்டவருடைய ஆலயம் தான் சபை. ஆண்டவருடைய ஆலயமா யாரெல்லாம் ஆண்டவர் ஆலயம்னு சொல்லப்பட்டிருக்கிறது நம்மளுடைய சரீரத்தை தான். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவர்கள் இருதயத்துல அவருடைய சரீரத்துல இயேசு கிறிஸ்துவுக்காக வாழணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவோட பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்குள்ள இருக்கிறாங்களோ, இவங்க கலெக்ஷன் ஆஃப் பீப்புள் தான் சபை. சரியா? பில்டிங் எல்லாம் எங்கேயாவது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நமக்கு வேணும். ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்கேயாவது நம்ம ஆராதிக்க ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். அது வீடா இருக்கலாம், இல்ல ஒரு கட்டடமா இருக்கலாம், எதா வேணா இருக்கலாம். அது முக்கியம் கிடையாது. சோ இவங்க தான் வந்து இப்ப ஆண்டவர் நமக்கு ஒரு ஆலயத்தை ஏற்படுத்தி கொடுத்தாரு. இந்த ஆலயம் இப்படியே இருக்கக்கூடாது, இன்னும் பெருசாகணும், இன்னும் பெருசாகணும். ஆளுங்க வர வர அகாமடேட் பண்ணாம நம்ம பெரிய பெரிய இடங்களுக்கு போயிட்டே இருக்கணும். அந்த மாதிரிதான் ஆண்டவர் விரும்புகிறார். அதனால ஆண்டவர் எப்பயுமே வந்து ஒரு கட்டடத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே இல்லை. பழைய ஏற்பாட்டுலதான் கட்டடம் இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. மத்தபடி நீ கட்டிக்கிறியா கட்டிக்க, மத்த நேரத்துல தப்பு செய்யும் போது அவருடைய ஆலயத்தையும் ஆண்டவர் இடிச்சு தள்ளிட்டாரு. அதனால கட்டடத்துக்கு ஆண்டவர் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஆண்டவர் கிடையாது. அதனால நீங்க அதை ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும். நம்ம தான் சபை, உங்களுடைய சரீரம் தான் சபை, கூட இருக்கிற மனுஷர் தான் சபை, கூட இருக்கிற மனுஷர் தான் சபை, ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறவங்க தான் சபை. இதை நம்ம வந்து தெளிவுபட தெரிஞ்சுக்கணும். மனுஷருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். மனுஷருக்கு இம்பார்ட்டன்ஸ், அது ஏழையோ பணக்காரனோ, படிக்காதவனோ படிச்சவனோ, ஆண்டவர் அவங்களுக்குள்ள இருந்தாங்கன்னா அதுதான் முக்கியம். அவங்களதான் நம்ம மதிக்கணும். ஏன்னா அவங்களதான் ஆண்டவர் மதிக்கிறாரு. ஏன்னா அவங்களுக்குள்ளதான் ஆத்மா இருக்கு, அவங்களுக்குள்ளதான் பரிசுத்தாவியானவர் இருக்காரு. அவங்களுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இது ரொம்பவே முக்கியமான ஒரு கான்செப்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த யூதர்கள் இருக்கிற சபை, யூதர்கள் இருக்கிற ஒரு சபை, இந்த ரோமாபுரியில ஆண்டவரை தெரிஞ்சு கொண்ட யூதர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சபையர்ல இருக்கிறாங்க. இந்த சபையில இப்ப இந்த யூதர்கள் என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்துவ போயிட்டு புறஜாதி ஆளுங்களுக்கு, யூதர்கள் அல்லாதவர்களுக்கும் சொல்றாங்க. இப்ப இவங்க எல்லாம் ஆண்டவரை தெரிஞ்சு கொள்றாங்க. சோ இந்த சர்ச் என்ன ஆயிடுச்சு, யூதர்கள் மட்டும் ஆரம்பிச்ச சர்ச் மிக்ஸ்டு சர்ச் ஆயிடுச்சு. இதுல சில பேர் யாரு யூதர்கள், சில பேர் யாரு
புறஜாதிகள். இந்த யூதர்கள் என்ன சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து வந்து யூதர், அதனால நாங்க தான் பெரியவங்க, நீங்கெல்லாம் சாதாரணமானவங்க, நாங்க தான் விருத்த சேதனம் பண்ணியிருக்கிறோம், 7 நாள்ல விருத்த சேதனம் பண்ணியிருக்கோம். பவுல் வந்து விருத்த சேதனம் பண்ணவர். ஆனா பவுல் விருத்த சேதனம் பண்ணவர்னாலும் விருத்த சேதனத்தை பத்தி நிறைய பேசியிருக்கிறாரு. ஏன்னா மாம்சத்துல பண்ற விருத்த சேதனம் பிரயோஜனமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறார். அது நம்ம பார்ப்போம், இந்த வசனங்களை படிக்கும் போது நம்ம பார்ப்போம். இப்போ இந்த நாங்கெல்லாம் விருத்த சேதனம் பண்றவங்க, நாங்கெல்லாம் ஆண்டவருக்கு கொடுத்த நெறிமுறைகளை ஃபாலோ பண்றவங்க, நாங்க தான் பெரியவங்க. ஒரு சபைக்குள்ள பெரியவங்க ஏற்ற தாழ்வுகள் இருக்கவே கூடாது. ஏற்றத்தாழ்வுகள் நம்ம எல்லாருமே, இந்த பைபிள் ஸ்டடி எடுக்கிற நானும் சேர்த்து எல்லாருமே ஃபெலோ லேர்னர்ஸ், ஃபெலோ கிறிஸ்டியன்ஸ். நம்ம எல்லாம் ஒரே இடத்துக்கு போற ஒரே இடம், ஒரே கோலோட செயல்படுகிற ஒரே ஃபெய்த், ஒரே கோல், ஒரே நம்பிக்கை, ஒரே கோல் வைத்திருக்கிற நபர்கள். இப்ப இதுல ஒரே கோல், ஒரே ஃபெய்த் இருந்தா யாரு கீழே விழுந்தாலும் அவங்கள தூக்கி விடணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, குறை கண்டுபிடிக்கிறது சபை கிடையாது. யாரு கீழே விழுந்தாலும் அவங்கள தூக்கி விடணும். ஏன்னா ஒரே இடத்துக்கு போறோம், ஒன்னா போறோம், ஒரே நம்பிக்கையோட போறோம். அதனால யாரு கீழே இருந்தாலும், யாரு தப்பு செய்தாலும் நம்ம ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்றதுதான் சபை. இந்த சப்போர்ட் நமக்கு வெளியில கிடைக்காது. இந்த சப்போர்ட், ஏன்னா அவங்களோட கோல் வேற, அவங்களோட நம்பிக்கை வேற. ஒரு சர்ச்ல எல்லாரும் ஒரே ஃபேத், ஒரே கோல். அதுக்காக தான் நம்ம போராடிட்டு இருக்கோம், போறோம். எல்லாருக்கும் ஒரே போராட்டம் தான். வேற வேற டைமென்ஷன்ல வரலாம். ஒருத்தவங்களுக்கு பிள்ளைங்களால வரலாம், ஒருத்தவங்களுக்கு பினான்ஸ்னால வரலாம், ஒருத்தவங்களுக்கு ஹெல்த்ல வரலாம். ஆனா எல்லாருக்கும் பிரச்சனை ஒண்ணுதான், ஒரே சொல்யூஷன் தான், ஜீசஸ் கிரைஸ்ட் தான். அதனால நம்ம ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் சபை. சோ நான் பெரியவ, நீ பெரியவ, இப்படி எல்லாம் ஏசுனீங்கன்னா நீங்க சபைக்கு உள்ள இருக்க வேண்டிய ஆளுங்க கிடையாது. நான் தான் பரிசுத்தம், நீ தான் பரிசுத்தம். எப்ப வேணா யாரு வேணா விழுந்து போலாம், எப்ப வேணா யாரு வேணா ஆண்டவருடைய கோபத்தை வாங்கிக்கலாம். தப்பு செய்தோம்னா ஆண்டவர் அடிப்பாரு, ஆண்டவர் திருத்துவாரு. அதனால சபையில எல்லாரும் ஈக்குவல், ஆண்டவர் பார்வையில எல்லாரும் ஈக்குவல். இப்ப கூட அந்த வசனம் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, ஆண்டவர் பார்வையில எல்லாரும் ஈக்குவல், அவருக்குள்ள பட்சபாதமே கிடையாது. அதனால நம்ம எல்லாரும் ஃபெலோ லேர்னர்ஸ், ஃபெலோ கோ கிறிஸ்டியன்ஸ், ஃபெலோ கிறிஸ்டியன்ஸ் வாக்கிங் டுவர்ட்ஸ் த சேம் கோல். ஸோ இதை வந்து நம்ம தெளிவுபட நம்ம தெரிஞ்சுக்கணும். யாருமே இன்னொருத்தவங்க செய்யற தப்பா போய் இன்னொருத்தவங்ககிட்ட சொல்லாதீங்க. ஏன்னா பாஸ்டர் மாட்ட சொல்லுங்க, அவங்க வந்து அவங்க கூட பேசுவாங்க, அது ஓகே. மத்தவங்க கிட்ட போய் சொல்லாதீங்க, மத்தவங்களை பத்தி பேசாதீங்க, மத்தவங்களை கீழே இழுத்து விடுற மாதிரி காரியங்களை செய்யவே செய்யாதீங்க. பிகாஸ் இட் இஸ் அகேன்ஸ்ட் காட், அகேன்ஸ்ட் காட் செய்யாதீங்க. அதுக்கப்புறம் இது வந்து மிக்ஸ்டு சர்ச்சா மாறிடுச்சு. இப்ப இவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு, இவங்கதான் வந்து பெரியவங்க, இவங்க வந்து சின்னவங்க, இவங்களுக்கு வந்து நாங்க விருத்த சேதனம் பண்ணிருக்கோம், இவங்க விருத்த சேதனம் பண்ணலான்னு ஒரு மிக்ஸ்டு சர்ச் இருக்கு. இப்ப ஒரு ராஜா வராரு ரோமாபுரியில, அவர் பேர் கிளாடியஸ். இந்த ராஜா வந்து என்ன பண்றாரு, எல்லாத்துக்கும் காரணம் இந்த யூதர்கள் தான்டா, எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் நம்ம நாட்டிலேயே பிரச்சனை இவங்கதான். ஏன்னா யூதர்கள் வந்து ஆண்டவரை மறுதளித்தனால ஆண்டவர் அவர்கள் சின்னாபனமா அவங்களை வந்து உலகம் முழுவதும் ஸ்கேட்டர் பண்ணி போட்டுருவேன் அப்படின்ட்டு ஆண்டவர் வந்து அவங்களே ஓட விட்டுட்டாரு. ஏன்னா நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கல. அதனால இந்த கிளாடியஸ் சொல்ற, யூதர்கள் எல்லாம் ரோமா போய் விட்டு போங்கடா, எல்லாம் தேவையே இல்லை நீங்க அப்படின்னு துரத்தி விட்டுறாரு. இப்ப யூதர்கள் எல்லாரும் சபையை விட்டு போயிடுறாங்க. இப்ப சபையில யார் இருக்கிறா, வெறும் புறஜாதி மக்கள் தான் இருக்கிறாங்க. இப்ப நம்மள மாதிரி ஆளுங்க இருக்காங்க. இப்ப நம்ம மாதிரி ஆளுங்க வந்தவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் கிறிஸ்டியன் ஃபேத்ல இருந்து வந்தவங்க, ஒருத்தர் முஸ்லிம்ல இருந்து வந்திருப்பாரு, ஒருத்தர் இந்துல இருந்து வந்திருப்பாரு. இவங்க என்ன பண்றாங்க, யூத முறைப்படி இருந்த ஒரு கிறிஸ்டியன் ஃபேத்தை, இயேசு கிறிஸ்துவ நம்பிக்கையா கொண்டு யூத முறைப்படி இருந்த ஒரு கிறிஸ்டியன் ஃபேத்தை இவங்க சபைக்குள்ள என்னத்த கொண்டாந்துடுறாங்க, அவங்களுடைய நெறிமுறைகள். இப்ப நம்ம கூட நிறைய பேர் பார்த்திருப்போம், வீட்டுல என்ன பண்ணுவோம், நலங்கு கொண்டாடுவோம். பைபிள்ல இருக்கா, இல்ல. நலங்கு இருக்கா, இல்ல. அதே போல வளகாப்பு வைப்போம். ஏன்னா இதெல்லாம் நம்மளுடைய ஃபேமிலி, நம்மளுடைய ட்ரெடிஷன்ல வந்த காரியங்கள். இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிப்போம். அதுல ஒரு ஜபத்தையும் வச்சுப்போம். ஆனா நோக்கம் என்ன இருக்கணும், இதெல்லாம் வச்சா நமக்கு காசு வரும். நோக்கம் தவறான நோக்கம். இப்ப நம்ம வந்து நிறைய பேர் வந்து நம்மளுடைய விதிமுறைகள்ல வந்து இப்ப வந்து நம்ம எல்லாம் இந்தியன்ஸ், நம்ம சாலை கட்டிக்கலாம்,
நம்ம வந்து யூதர்கள் மாதிரி பெரிய ஒரு அங்கி போட்டுக்கிட்டு திரிய வேண்டியது இல்ல. நம்ம சேலை கட்டிக்கலாம், அது பத்தி தப்பு இல்ல. ஆனா ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை எந்த மதத்துல இருந்து வந்தாலும் அந்த காரியங்களை நம்ம கடைபிடிக்க கூடாது. கடைபிடிக்க கூடாது. ஒரு கல்யாணம் நடக்குனா டௌரி வாங்க கூடாது. ஒருத்தவங்களை எதிர்த்து பேசுறோம்னா பண்ணக்கூடாது. ஒரு பொண்ணு அப்படின்னு இருந்தா ஹஸ்பண்டுக்கு கீழ்ப்படிந்துதான் இருக்கணும். அவர் எவ்வளவு மோசமான ஆளா இருந்தாலும் சரி கீழ்ப்படிந்துதான் இருக்கணும். இல்ல நான் வந்து ஃபெமினிசம் பிராக்டிஸ் பண்றேன், நான் கனடால வாழ்ந்த பொண்ணு அப்படின்னு நம்ம பண்ணோம்னா அது தப்பு. பைபிள் படி இருக்கிற காரியங்களை நம்ம கத்துக்கணும். இப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சர்ச் ஆரம்பிச்சனால அவங்களுடைய மதத்துல இருந்து வந்த கெட்ட பழக்கங்கள் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க சபைக்குள்ள. இப்ப இந்த சூழ்நிலையில இன்னொரு ராஜா வராரு. அவர் யாரு? நீரோ. இப்ப இந்த நீரோவை பத்தி ஹிஸ்டரியில என்ன சொல்லுதுன்னா, இவர் தான் அந்தி கிறிஸ்துன்னே சொல்லுது. அந்த காலத்துல இருந்து அந்தி கிறிஸ்துன்னே சொல்லுது. ஏன்னா கிறிஸ்தவர்களை ரொம்ப 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 கொடுமைப்படுத்தின ஒரு ராஜா தான் நீரோ. இப்ப இந்த நீரோ வராரு, கிளாடியஸ் போயிட்டாரு. நீரோ வந்தோடனே முதல்ல வரப்ப நல்ல மனுஷனா பீஸா தான் வராரு. யூதர்களுக்கு சமாதானம்னு சொல்லி வந்த எல்லா கிரைட்டீரியாவும் இந்த நீரோ கிட்ட, ஒரு அந்தி கிறிஸ்து கிட்ட இருக்கிற எல்லா கிரைட்டீரியாவும் இந்த நீரோ கிட்ட இருக்கு. இந்த நீரோ வந்து அந்தி கிறிஸ்துக்கு நிழலாட்டம். சரியா? அவரோட பேரே 666 அந்த இதுல பாத்தீங்கன்னா. ஏன்னா எக்கச்சக்கமான யூதர்களை ஹிட்லருக்கு முன்னாடி வெட்டி சாய்த்து குவித்து போட்ட ஒரு ராஜா இந்த நீரோ. இந்த நீரோ வந்து வராரு. இவர் என்ன சொல்றாரு? யூதர்கள்லாம் திருப்பி வாங்க, எங்க ஊருக்கு வாங்கன்னு கூப்பிட்டுட்டாரு உள்ள. நல்ல ராஜா மாதிரி கூப்பிட்டுட்டாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவருக்கு என்ன ஒரு ஆசைன்னா, இந்த ரோமாபுரிய திருப்பி கட்டி ஒரு சூப்பர் பவரா ஆக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. இதுல என்ன பண்ணாரு? அவரே என்ன பண்ணாரு? ரோமாபுரிய கொளுத்தி போட்டுட்டாரு. இது கொளுத்தி போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? கொளுத்தி போட்டு இந்த கொளுத்துனது வந்து யூதர்கள்னு சொல்லி அவங்க மேல பட்டம் கட்டி யூதர்களை கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிடுறாரு. இது நடக்கிறதுக்கு முன்னாடி சபையில யூதர்கள் திருப்பி வந்தனால இந்த புறஜாதிகளுக்கும் இந்த யூதர்களுக்கும் ஒரே பிரச்சனை. ஏன்னா இவங்க சொல்றாங்க நலங்கு கொண்டாடக்கூடாதுன்னு, அவங்க சொல்றாங்க விருத்த சேதனம் பண்ணணும்னு. சோ இவங்க சொல்றாங்க நாங்க வந்து இது என்னது போர்க்கு சாப்பிட மாட்டோம்னு, அவங்க சொல்றாங்க நான் போர்க்கு சாப்பிடுவேன். சோ இவங்களுக்கும் அவங்களுக்கும் பயங்கர பிரச்சனை ஒரு சபைக்குள்ள. இது பண்ணக்கூடாது, அது பண்ணலாம், நாங்க தான் பெரியவங்க, நீங்க தான் பெரியவங்கன்னு ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்துருச்சு. சபைக்குள்ள இந்த காரியங்கள் இருக்கவே கூடாது. சோ இந்த மாதிரி சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்னால நமக்கு பிரச்சனை வரக்கூடாது. எது முக்கியம், நம்மளுடைய நம்பிக்கை எது மேல இருக்கணும் அப்படின்றத சின்ன சின்ன காரியங்கள், சின்ன சின்ன டிஃபரன்சஸ் மேல இருக்கக்கூடாது. உண்மையா உள்ளான மனுஷன் என்ன ஆகணும், எது மேல நம்மளுடைய விசுவாசத்தை வைக்கணும் அப்படின்னு போடுறதுக்குதான், எது மேல விசுவாசம் இருக்கணும், எது உன் கோலா இருக்கணும்ன்றத சொல்றதுக்குதான் இந்த ரோமர் நிருபத்தையே பவுல் எழுதுறாரு. இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுடைய விசுவாசம் இந்த அடிப்படையில இல்லைன்னா நம்ம எவ்வளோ சர்ச்சுக்கு வந்தோம், வெள்ளை புடவை கட்டிட்டு நரகத்துக்கு போயிருவோம். நான் நகை போடுறேன், நரகத்துக்கு போயிருவோம். ஏன்னா இதெல்லாம் முக்கியம் கிடையாது. நம்மளுடைய விசுவாசம் எது மேல இருக்கணும், எது மேல இருக்கக்கூடாது, எப்படி நம்ம வாழ்க்கை அமையணும் அப்படின்றத கரெக்டா தெளிவுபட சொன்ன காரியங்கள் தான் இந்த ரோமர் புத்தகத்துல இருக்கு. மனுஷர் பண்ற லாஸ் கிடையாது. ஒருத்தவங்க லிப்ஸ்டிக் போட்டாங்கன்னா, ஒருத்தவங்க நகை போட்டாங்கன்னா இவங்க பரலோகத்துக்கே போக மாட்டாங்கன்னு யாருக்கும் சொல்றதுக்கு உரிமை கிடையாது. ஒருத்தவங்க வெள்ளை புடவை போடல, இல்ல தாடி வச்சிருக்காங்க, இல்ல வந்து முடி இப்படி வெட்டியிருக்காங்க, அதனால இவங்க பரலோகத்துக்கே போக கூடாதுன்னு யாரும் சொல்லக்கூடாது. ஏன்னா அது வேதத்துக்கு இதெல்லாம் வந்து விருத்த சேதனம் மாதிரி. அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கோ அதுதான் முக்கியம். என்னடா ஒரு பென்டிகாஸ்டல் சர்ச்ல இந்த மாதிரி ஒரு பிரசங்கம் பண்றாங்களே, ஆமா, ஏன்னா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, எது விசுவாசமா இருக்கணும், எதை நம்பிக்கையா வச்சு நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை நடக்கணும்ன்றது யாரையும் நம்ம குறை சொல்லாம நம்மளுடைய லைஃபை பாக்குறதுக்கு தான் இந்த நிருபம் எழுதப்பட்டிருக்கு. சோ இதை தெளிவுபடுத்துறதுக்கு தான் பவுல் என்ன பண்றாரு, ஒரு நிருபத்தை எழுதி
இந்த நீரோவோட பிரச்சனை, நீரோ வந்து கிறிஸ்டியன்ஸ கொலை ரொம்ப பெர்சிக்யூட் பண்றதுக்கு முன்பாக, பிரச்சனைகளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக இந்த அழகான ஒரு நிருபத்தை எழுதி அனுப்புறாரு. இந்த நிருபத்துல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, முதல்ல யூதர்களையும் புறஜாதிகளையும் ஒன்று சேர்க்கறதுக்கு நீங்களோ நானோ முக்கியம் கிடையாது, ஆண்டவர் முன்பாக எல்லாரும் சமந்தான் அப்படின்னு சொல்றதுக்கு தான். இதுதான் இந்த இதோட கருப்பொருள். அது மாத்திரம் இல்ல, எல்லா மனுஷரும் 1:18 இருந்து 3:20 வரைக்கும், ரோமர் 1:18 இருந்து, பைபிள் இது மாத்திரம் எழுதிக்காங்க, நீங்க படிக்கணும் வீட்டுக்கு போய். 1:18 இருந்து 3:20 வரைக்கும் ஆண்டவர் வந்து எல்லா மனுஷனுக்கும் ஒரு குறை இருக்கு. எல்லா மனுஷரும் விழுந்தவங்க தான். எல்லா மனுஷருக்கும் மனம் திரும்பணும். எல்லா மனுஷருக்கும் நீட் ஃபார் சால்வேஷன் சொல்றாரு. எல்லாருக்கும், யூதனா இருந்தாலும் சரி, புறஜாதியா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒன்னா தேவையானது ரட்சிப்பு. ரட்சிப்பு ரட்சிப்பு என்றால் என்ன அப்படின்னு தெளிவுபட இதுல சொல்றார். அதுக்கப்புறம் ரட்சிப்புக்காக எப்படி ரட்சிப்பை பெற்றுக்கிறது, அதுதான் 3:21 இருந்து 4:25 வரைக்கும். ரட்சிப்புக்காக மனுஷன் 1000 வழி வச்சிருக்கலாம். மனுஷன் 1000 கணக்கான வழி வச்சிருக்கிறான் ரட்சிப்புக்கு. ஆனா இயேசு கிறிஸ்து பிதா உண்டு பண்ண ஒரு வழி இருக்கு. இந்த வழி இல்லாம, இந்த வழியை நம்ம கைப்பற்றலனா, நம்ம என்ன விருத்த சேதனம் பண்ணியும், என்ன அதான் நான் சொன்னேனே, என்ன வெள்ளை புடவை கட்டியும், என்ன கம்மல் போடாமையும், என்ன லிப்ஸ்டிக் போடாமையும் பரலோகத்துக்கு போக முடியாது. ஆண்டவருக்கு பிரியமா இருக்க முடியாது. ஆண்டவர் உண்டு பண்ணுன வழிய நம்ம தெரிஞ்சுக்கணும், அதன்படி நடக்கணும். அதுதான் provision for salvation. First is the need for salvation. Second வந்து it's a provision for salvation. ஆண்டவர் உண்டு பண்ணின வழி, ரட்சிப்புக்கு ஆண்டவர் உண்டு பண்ணின வழி என்ன அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த ரட்சிப்பை நம்ம ஏற்றுக்கிட்டோம், அதனால என்ன ரிசல்ட் ஆஃப் சால்வேஷன். இதனால நமக்கு என்ன கிடைக்குது, இதனால நமக்கு என்ன கிடைக்குது, ரிசல்ட் ஆஃப் சால்வேஷன். 5:1 இருந்து 8:39 வரைக்கும் இத பத்தி தான் பேசுறாரு. 5:1 இருந்து 8:39 வரைக்கும் இததான் பேசுறாரு. வாட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் சால்வேஷன்? இத பெற்றுக்கிறனால நமக்கு என்ன பெனிஃபிட், இதனால என்ன ஆகுது. அதுக்கப்புறம் ஸ்கோப் ஆஃப் சால்வேஷன். ஸ்கோப் ஆஃப் சால்வேஷன்னா, இப்ப நம்ம யோசிக்கிறோம், என்னடா ஆண்டவர் வந்து, எத்தனை பேர் இதை யோசிச்சிருக்கீங்கன்னு தெரியாது, நான் அடிக்கடி யோசிப்பேன், எதுக்கு ஆண்டவர் வந்து யூதர்களை தெரிஞ்செடுத்து அவங்களுக்கே முதலிடம் கொடுக்குறாரு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆண்டவரை நிறைய நேரம் நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஆனா இந்த இந்த இதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் வந்து யூதர்களை நம்பி முதல்ல அவருடைய சட்ட திட்டங்கள், மோசையோட சட்ட திட்டங்களை கொடுக்கிறாரு, யூதர்களை நம்பி கொடுக்கிறாரு. ஆனா அதே ஆண்டவர் யூதர்களுக்கு இந்த சட்ட திட்டங்கள்னால ரட்சிப்பு கிடையாதுன்றதையும் சொல்லிடுறாரு. அவர் கொண்டு வந்த வழியையும், அவங்க நமக்கு ஃபோர் ரன்னரா இருந்தாலும் அவர் கொடுத்த பிதா உண்டு பண்ண வழிய அவங்க பார்க்காதபடி அவரே என்ன பண்றாரு, அவங்க கண்களை மறைச்சிடுறாரு. ஏன்னா ஆண்டவர் வந்து ஒரு ஜஸ்ட் காட். ஒருத்தரை வந்து ரொம்ப முன்னாடி வச்சு ஒரு ரேஸ்ல ஓட விட்டு அவங்களுக்கு பிரைஸ் கொடுக்குற ஆண்டவர் கிடையாது. ஒருத்தரை வந்து ரொம்ப பின்னாடி வச்சுட்டு எல்லா விதத்திலையும் வந்து அவங்கள வந்து இந்த லீஸ்ட் பொசிஷன் வச்சுட்டு அவங்க கிட்ட நிறைய எதிர்பார்க்கிற ஆண்டவரும் கிடையாது. அதனால அவங்களுக்கு சட்ட திட்டங்களை முன்னாடி கொடுத்தாலும் ஆண்டவர் உண்டு பண்ண ரட்சிப்போட வழியாகிய இயேசு கிறிஸ்துவ கண்களை மறைச்சிட்டார். அப்பதான் அவங்க லேக் ஆகுவாங்க, நம்மளும் அவங்கள போயிட்டு ரீச் பண்ணி எல்லாரும் ஒன்னா ஓடி எல்லாருக்கும் ஒன்னா ஆண்டவர் நீதி செய்ய முடியும்.
எவ்வளவு ஒரு நல்ல ஆண்டவர்ல, எவ்வளவு ஒரு ஜஸ்ட் காட். ஆண்டவருடைய ஜஸ்டிஸ் இதுல நமக்கு தெரிய வரணும். ஏன்னா ஆண்டவருடைய ஞானம் வேற லெவல். ஏன்னா ஆண்டவர் வந்து மனுஷன் பாக்குற மாதிரி பாக்குறது கிடையாது. அவங்களுக்கு முதல்ல கொடுத்துட்டாரு நீதி நியாயங்களை ஃபாலோ பண்ணுங்கன்னு. ஆனா கண்களையும் மறைச்சிட்டாரு. யார பாக்குறதுக்கு? முக்கியமான காரியத்தை பாக்குறதுக்கு. ஆண்டவர் உண்டு பண்ண ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து, அவரை பாக்குறதுக்கு கண்களை மறைச்சிட்டாரு. ஆனா ஒரு நாள் கண்களை திறப்பாரு. திறந்து இதுல என்னன்னா, ஆபிரகாம விசுவாசத்தின் தந்தை, நம்ம இதை முன்னாடியே பார்த்திருக்கோம். ஆபிரகாம விசுவாசத்தின் தந்தைன்னு வைக்கிறாரு. இந்த விசுவாசத்தினால பிறந்த ஒரு குடும்பத்தை ஏற்படுத்துறாரு உலகம் முழுவதும். 2 செப்பரேஷன் தான். விசுவாசம் உள்ள ஒரு சந்ததி, இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் உள்ள ஒரு சந்ததி, இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் இல்லாத ஒரு சந்ததி, நித்திய ஆக்கினைக்கு தள்ளப்பட்ட ஒரு சந்ததிய உலகம் முழுவதும் இருந்து ஏற்படுத்த. எவ்வளவு ஒரு பெரிய ஞானம். ஆண்டவர் ஒரு மனுஷனை தேர்ந்தெடுத்துக்கிட்டு, ஒரு வீட்டுல இருந்து தேர்ந்தெடுத்துக்கிட்டு, அந்த வீட்டுல இருக்கிறவங்களையே வளர்த்துட்டு போற ஒரு பாஷலான காட் கிடையாது. எங்க இருந்தாலும், எந்த சென்னையில ஒரு சின்ன இடத்துல இருக்கிற ஒரு 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 வீட்டுல, ஒரு குடிசை வீட்டுல இருக்கிற ஒரு அம்மாவா இருந்தாலும், ஒரு ஐயாவா இருந்தாலும், என்ன நம்பினாங்கன்னா அவங்களையும் நான் சேர்த்துப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு தான் ஆண்டவர் பட்சபாதம் இல்லாதவர். யாரெல்லாம் என்ன நோக்கி கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் பதில் செய்வேன்னு சொல்ற ஆண்டவருக்காக தான் இந்த இந்த பியூட்டிஃபுல் ஆர்கெஸ்ட்ரேஷன் ஆண்டவர் கொண்டு வராரு. அதே போல இதை எப்படி, இந்த சால்வேஷன் நமக்கு கிடைச்சிருச்சு, ஆண்டவர் மேல விசுவாசத்தை வச்சுட்டோம், எல்லாம் போச்சு, ரட்சிக்கவும் பட்டுறோம். இதை ரட்சிப்போம் எல்லாத்தையும் இன்டெப்தா நம்ம பார்க்க போறோம் அடுத்த வாரத்துல இருந்து. ஏன்னா வசனங்களை பார்க்கும் போது இது ஓவர்வியூ தான் இன்னைக்கு பண்றோம். நம்ம இந்த டைம் டேபிள் படி ஓவர்வியூ தான் பண்றோம். இந்த ரட்சிப்பை படிச்சுக்கிட்டா, இந்த ரட்சிப்பின் படி நான் எப்படி வாழ்றது, நான் எப்படி வேலை செய்யறது, நான் எப்படி மத்தவங்க கூட நடந்துக்கிறது, நான் எப்படி சபையில நடந்துக்கிறது, நான் எப்படி மத்தவங்க என் கூட இருக்கிறவங்க கூட நடந்துக்கிறது, ஃபேமிலியில நடந்துக்கிறது, இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாரு. இந்த புது விசுவாசத்தை, புது வாழ்க்கைய, புது நம்பிக்கைய பெற்ற ஒரு மனுஷன் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத இந்த நிருபத்துல சொல்றாரு. இது 12:1 இருந்து 4 அதிகாரம் ஃபுல்லாவே டெடிகேட் பண்ணிருக்கிறாரு. 12 இருந்து 16 வரைக்கும் இதுதான் எப்படி அப்ளை பண்ணணும் நம்மளுடைய டே டு டே லைஃப்ல. இப்ப இத சொல்லும் போது நான் ஒரு இத கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிடணும். இது பவுல் இதை எழுதினாரு, ரோமர் புடி கொண்டு போய் கொடுத்தாரு, எல்லாம் முடிஞ்சது. இதோட என்னாச்சு, நீரோ வந்தாரு. நீரோ யூதர்கள் எல்லாம் அழிச்சிட்டாரு, சபைய சின்னாபின்னமாக்கிட்டாரு. அப்படியே முடிஞ்சு போச்சுன்னு இருக்கிற கதையில தான், நேரத்துலதான் டார்க் ஏஜஸ்ன்னு வந்துருது. இப்ப டார்க் ஏஜஸ் எப்படின்னா, நீரோ என்ன பண்றாரு, சபையில யூதர்கள் எல்லாம் அழிச்சிட்டாரு. இந்த புறஜாதிகள் எல்லாம் சின்னாபின்னமா அவங்களுடைய நம்பிக்கையே வீணாகி டார்க் ஏஜ்க்குள்ள போயிடுச்சு. இதெல்லாம் இந்த நிருபங்கள் வந்த அப்புறமும் நடந்த காரியங்கள். யாரும் அவங்களுடைய கரெக்டான இதை ஃபாலோவே பண்ணல. நம்ம நினைக்கலாம் அந்த காலத்துல அவங்க எல்லாம் இந்து கிடையாதே, அவங்க எல்லாம் முஸ்லிம் கிடையாதே, என்னத்தை ஃபாலோ பண்ணிருப்பாங்க அப்படின்னு. அந்த காலத்துல எல்லாம் பயங்கரமான சாசரினா என்ன, மந்திரம், தந்திரம், மை வித்த, அது இதுன்னு ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதெல்லாம் சபைக்குள்ள கொண்டாந்துட்டாங்க. காரியலையா, சரி இதையும் பண்ணு அதையும் பண்ணு அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. இந்த நீரோ படுத்தின பாட்டுல யூதர்கள் வெளியில போன காலத்துல இது பண்ணிட்டாங்க. இப்ப சபை இப்படி ஒரு நிலைமையில இருக்கு. இப்படி இருக்கும் போது ஆண்டவர் 1483 ஒரு சின்ன குடும்பத்துல, ஒரு தொழிலாளி குடும்பத்துல, தொழிலாளி வம்சத்துல இருந்து ஒரு மனுஷனை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. இந்த தொழிலாளி மனுஷன் யாருன்னா, ஒரு சாதாரண ஒரு இந்த மைனர்னா என்ன, ஒரு அந்த சுரங்கத்துல வேலை செய்யற ஒரு மனுஷனோட ஒரு பையன். இந்த பையன் பயங்கர பிரில்லியன்ட். இந்த பையனோட பேரை நான் சொல்றேன். இந்த பையன் பயங்கர பிரில்லியன்ட். இந்த பையனோட பேரை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்.
பயங்கர பிரில்லியன்ட். நான் படிச்சு எப்படியாவது, எங்க அப்பா இந்த தொழிலாளியா இருக்கிறாரு, நான் எப்படியாச்சும் படிச்சு நான் வந்து ஒரு பெரிய லாயர் ஆக போறேன்னு படிக்கிறான். பயங்கர பிரில்லியண்டான ஒரு பையன். அவன் படிச்சு நல்லா பெருசானோன்னு 1509 ஒரு நாள் மலையில அவன் நடந்து வந்துகிட்டே இருக்கிறான். அவன் லாயர் ஆகி பட்டம் வாங்குறதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்துட்டே இருக்கும் போது ஒரு பயங்கரமான ஒரு இடி மின்னல். இந்த மின்னல்ல இவன் செத்து போயிடுவான்னு நினைச்சிட்டான். செத்து போவான்னு நினைச்சோன்னே அப்ப அவன் வந்து அந்த மின்னல்ல அடிபடக்கூடாதுன்ட்டு ஒரு தீர்மானம் பண்றான். கடவுளே, நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு ஒரு லாயர் ஆகணும்னு ஆல்மோஸ்ட் லாயர் ஆயிட்டேன், பிராக்டிஸ் பண்றேன். இந்த சமயத்துல நீங்க எனக்கு ஜீவனை கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பா நான் ஒரு சன்னியாசியா மாறிடுறேன், உங்களுக்காக வாழ்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்றான். இந்த குட்டி பையன் யாருன்னா, இவன் தான் மார்ட்டின் லூத்தர் கிங். மார்ட்டின் லூத்தர்னு ஒரு ராஜா. இந்த மார்ட்டின் லூத்தர் ராஜா கிடையாது, இவர் ஒரு சாதாரண ஒரு லாயர் இதுல வம்சத்துல பிறந்தார். இவர் தான் இப்ப இந்த சன்னியாசியா மாறிடுறான். இந்த சன்னியாசியா மாறிட்டு நம்ம எல்லாம் யோசிக்கலாம், சன்னியாசியா மாறிட்டோம்னா ஆண்டவர் நம்ம கூடயே இருப்பாரு, எல்லாத்தையும் முற்றும் திறந்தவங்க. இவர் உண்மையாவே வந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டவருக்கு தன் வாழ்க்கையை கொடுக்கணும்னு நினைச்சு உண்மையான சன்னியாசியா வாழ்றாரு. உண்மையா ஆண்டவரை தேடணும்னு எவ்வளவோ கஷ்ட பண்ணி, நான் என்னை அறுத்துப்பேன், என்னை உடம்பு சாப்பிட மாட்டேன், நான் இவ்வளவு ஃபாஸ்டிங் எடுப்பேன், அது பண்ணுவேன், இது பண்ணுவேன், அப்படி இப்படின்னு தன் உடல்ல ஒட்டக்கி பாக்குறாரு. ஆனாலும் கடைசியில அவர் சொன்ன ஒரு லைனை நான் இங்கிலீஷ்ல தான் படிக்க போறேன், இதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க. ஆஸ் அ மாங்க், நான் வந்து ஒரு சன்னியாசியா, நான் இங்கிலீஷ் தமிழ்லயும் சொல்றேன், ஒரு சன்னியாசியா யாருமே சேர முடியாத ஒரு உடம்ப வருத்துற காரியத்தெல்லாம் நான் செய்தேன். I led an irreproachable life. யாருமே அட்டைன் பண்ண முடியாத பரிசுத்தத்துக்கு போகணும்னு நான் ஆசைப்பட்டு அப்படி என்னை உடலை வருத்தினேன். Nevertheless, I felt like a sinner. இவ்வளோ பண்ணியும் நான் யாரா ஃபீல் பண்ணேன்? ஒரு பாவி மாதிரி தான் ஃபீல் பண்ணேன். Till my conscience was restless till I understood அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தை சொல்றார். அந்த வசனம் என்னன்னா, ஆபகுக் 2:4, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இவர் என்னத்தை கண்டுபிடிக்கிறாருன்னா, ஆண்டவர் இவருக்கு என்ன பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துறாருன்னா, இந்த சபையில நம்ம செய்யறதெல்லாம் தப்பு, நம்மளுடைய சொந்த கிரியையினால நான் நீதிமானா ஆக்கப்பட முடியாது. சால்வேஷன், ரைச்சஸ்னஸ், நீதிமான ஆக்கப்படுறது வந்து என்னுடைய கிரியையினால இல்ல, நான் ஆண்டவர் மேல வைக்கிற விசுவாசத்தினாலதான் நானு நீதிமானா மாற முடியும். நான் ஆண்டவர் மேல வைக்கிற விசுவாசத்தினாலதான் நான் நீதிமானா மாற முடியும். விசுவாசம்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் தெரியுமா? நம்ம வந்து நான் வந்து இதுக்காக விசுவாசத்தோட ஜோம் பண்ணேன், இதுல நிறைய மார்க் வாங்கணும்னு ஜோம் பண்ணேன், ஆண்டவர் எனக்கு நல்ல மார்க் கொடுத்துட்டாரு. இல்ல அது மார்க் கொடுக்கலன்னா ஆண்டவர் கேட்டவரு. இது விசுவாசம் கிடையாது. விசுவாசம்னா என்ன நடந்தாலும் செத்தே போனாலும் நான் விசுவாசிக்கிறது என்ன என்று அறிந்திருக்கிறேன். இதுதான் ஹோப். இந்த விசுவாசத்தினாலதான் நீதிமான் பிழைப்பான். என்ன நடந்தாலும் பிழைப்பான். நம்மளுடைய இதனாலதான் விசுவாசத்தின் தந்தை இதெல்லாம் நீதி சட்ட திட்டங்களை ஆண்டவர் மோசேக்கு கொடுக்கறதுக்கு முன்பாகவே, இயேசு கிறிஸ்து நமக்காக மரிக்கிறதுக்கு முன்பாகவே ஆபிரகாம நீதிமான் என்று ஒரே ஒரு காரணத்தினால சொல்றார், அவர் மேல வைத்த நம்பிக்கைனால. என் பிள்ளையே பலிகொடுன்னு சொன்னாலும் என்ன நான் விசுவாசிக்கிற என்ன என்று அறிந்திருக்கிறேன், அவருக்கு நான் கொடுப்பேன்னு கொடுத்தார். அதனாலதான் அவர் நீதிமான். உங்களாலையும் என்னாலையும் இந்த விசுவாசத்தை நம்ம ஆண்டவர் மேல வைக்க முடியும்னா நீங்களும் நானும் நீதிமான் தான். என்ன நடந்தாலும் என்ன நடக்கலனாலும் ஆண்டவர் மேல இந்த விசுவாசம் வைக்கணும். ஆண்டவர் இத வைக்கிறது மாத்திரம் இல்ல, முடிவு பரியந்தம் நிலை நிக்கணும். முடிவு பரியந்தம் நிலை நிக்கிறவனே
ரட்சிக்கப்படுவாங்க. இதுதான் விசுவாசத்துல நிலைத்து நிற்கிறது. இததான் அவர் கத்துக்கிட்டார். இதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல வைக்கிற விசுவாசம் தான் என்ன நீதிமானா மாற்ற முடியும். எத்தனை பேர் ஆண்டவர் மேல இந்த விசுவாசத்தை வைத்திருக்கிறீங்க? என்ன நடந்தாலும் லைஃப் நல்லா இருக்காது, லைஃப் கஷ்டம், என்னடா முதல் வாரத்துல இப்படி பேசுறாளே அப்படின்னு யோசிக்காதீங்க. நம்ம வாழ்க்கையில என்ன நடந்தாலும் என்ன நடக்கலனாலும் அவருடைய திட்டம் நடந்துட்டு இருக்கு. ஆண்டவர் விசுவாசத்தினால உங்களை பிழைக்க வைக்க வல்லவர். இந்த வாரம் எங்க பாஸ்டர் இங்க சர்ச்ல இருக்கிற பாஸ்டர் ஒரு விஷயத்த சொன்னார். ஒரு அம்மாக்கு ரொம்ப உடம்பு முடியாம ஒரு கேன்சர் வந்துச்சான். அப்ப ஒருத்தவங்க தீர்க்க தரிசனம் சொன்னாங்களாம். ஆண்டவர் ரொம்ப விசுவாசிக்கிற ஒரு மகள், ஆண்டவர் அவங்க ஒரு ஆண்டவர் உன்னை திரும்ப எழுப்புவார் அப்படின்ட்டு ஒரு அம்மா தீர்க்க தரிசனம் சொன்னாங்களாம். அப்ப இந்த பாஸ்டர் ஜோம் பண்ண போகும்போது அந்த அம்மா சொன்னாங்களாம், ஆண்டவர் எனக்கு இப்படி ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. அப்ப இந்த பாஸ்டர் என்ன தெரியுமா சொன்னாரா, கேன்சர் நம்ம கிடக்குறாங்க, ஆண்டவர் திருப்பி எழுப்புவார். அம்மா அது ஒரு லேடி சொன்ன வார்த்தை, அத நீ நம்பாத. உன்னை ஆண்டவர் எழுப்புனாலும், இந்த வியாதியில இருந்து எழுப்பலானாலும் கண்டிப்பா நித்தியத்துல எழுப்புவாரு. நீ ஆண்டவர் கூட நித்தியமா இருக்க போற, அதுதான் உண்மை அப்படின்ட்டு இவர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாராம். அந்த அம்மா அதை அப்படியே விசுவாசிச்சான். என்ன நடந்தாலும் நான் ஆண்டவரை துதிப்பேன்னு சொல்லி அந்த அம்மா ஆண்டவரை அந்த சூழ்நிலையில அந்த அம்மா துதிச்சுதான். ஆண்டவர் அந்த லேடி கூட சொன்ன தீர்க்க தரிசனம் உண்மையான தீர்க்க தரிசனம். அதனால அந்த லேடி இந்த தீர்க்க தரிசனத்தை மேல நான் நம்பிக்கையை வைக்கல. ஆண்டவர் அந்த லேடியை கேன்சர்ல இருந்து விடுவிச்சு இன்னைக்கும் அந்த லேடி வேலை செய்துட்டு சர்ச்சுக்கு வருது. சோ நல்ல சுகமா ஷீஸ் கேன்சர் ஃப்ரீ. சோ ஆண்டவரால எல்லாம் செய்ய முடியும். ஆனா மனுஷர் சொல்ற வாழ்க்கையோ இது நடந்தாதான் ஆண்டவரை தேடுவேன் அப்படின்றதுல நம்ம விசுவாசம் இருக்கக்கூடாது. நம்மளுடைய விசுவாசம் இயேசு கிறிஸ்துவ மேல இருக்கணும். இந்த விசுவாசத்தோட அந்த ஆதி அப்போஸ்தலர் காலத்துல அப்போஸ்தலர்களும் ஆண்டவருடைய சீஷர்களும் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா ஒருத்தருமே இரத்த சாட்சியா மறிச்சிருக்க மாட்டாங்க. தன்னுடைய பிள்ளைகளை இரத்த சாட்சியா மறிக்க விட்டுருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இருந்த விசுவாசம் என்னன்னா அதுதான் கரெக்டான விசுவாசம். என்ன? விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான், செத்தாலும் பிழைப்பான். இந்த விசுவாசம் இன்னைக்கு சபையில இல்லாதனாலதான் ஜனங்க வந்து சொல்றதே என்ன தெரியுமா, எனக்கு இதுக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்கு யாராவது ஒருத்தர் பாஸ்டர் அம்மாட்ட கேளுங்க, யாராவது ஒருத்தர் சொல்லி இருக்கிறாங்களா இந்த வருஷம் நான் ஆண்டவருக்குள்ள நல்லா வளரணும்னு ஜெபம் பண்ணுங்கம்மான்னு? ரொம்ப கைவிட்டு எண்ணிடலாம் அந்த மாதிரி சொன்னவங்கள. எனக்கு ஏசப்பாவை நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. எனக்கு வேலை கிடைக்கல ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நடக்கும், நடக்காமையும் போகும். ஆனா நம்மளுடைய விசுவாசம் இது மேல கிடையாது. அதனாலதான் ப்ராஸ்பரிட்டி டாக்டரின் மேல நம்மளுடைய விசுவாசம் இருக்கக்கூடாது. ஆண்டவர் செய்தாலும் செய்யலானாலும் என்னை ரட்சித்தவர் என்னன்னு அறிஞ்சிருக்கிறேன். நான் அவரோட நித்தியத்துல இருக்க போறேன். அவர் என் கூட இருக்க போறார். அவர் எனக்கு முக்கியம். When you make Christ your world, that is when you are righteous. இயேசுவே உங்களுக்கு உலகமாகும் போதுதான், அவரோட இருக்கணும், அவர் எனக்கு எல்லாம் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது, அவர் மேல விசுவாசம் வைக்கும் போதுதான் நீங்க நீதிமானா மாற முடியும். இததான் மார்ட்டின் லூதர் கிங் கோயிலுக்குள்ள கொண்டு வந்தார். இந்த நம்பிக்கையை தான் அவர் யூரோப் ஃபுல்லா பரப்புனாரு. இந்த நம்பிக்கையோட தான் சில ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வந்தார்கள். நிறைய ஆங்கிலேயர்கள் வந்த ரீசன் பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட்னால. ஆனா மிஷினரியா நமக்கு கூட இருந்து செத்த நிறைய மிஷினரிகள் இருக்காங்க. அவங்க எல்லாம் இரத்த சாட்சியா ஆண்டவருக்காக மறிக்கணும். இரத்த சாட்சியா மறிச்சாலும் இந்தியால போய் நான் செத்தே போனாலும் நான் ஆண்டவருக்காக நிற்பேன். அந்த விசுவாசத்தை தான் ஆண்டவர் கனம் பண்றாரு. அதுதான் விசுவாசம், ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசம். இது நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவர் காயின் பண்ண ஒரே ஒரு வசனத்தை வச்சு நான் இன்னைக்கு முடிக்க போறேன். அவர்
மார்ட்டின் லூதர் கிங் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தது என்ன தெரியுமா? கிரேஸ் கான்செப்டை இவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்றார். கிரேஸ் கான்செப்டை இவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்றார். ரோமர் 1:17 இத வைத்து அவர் கிரேஸ், நம்ம இன்னைக்கு சொல்றோம் கிருப கிருப கிருப, நிறைய பேர் கிருப கிருபன் பாட்டு பாடி அசிங்கப்படுத்துறாங்க ஆண்டவரை. கிருபனா என்னன்னு தெரியாது. ஒரு ஒரு ஆண்டவரை நம்புற பிள்ளைக்கு காட்ஸ் ஜிக்கு காட்ஸ் ஆர்க்கு ரிச்சஸ், காட்ஸ் ரிச்சஸ் அட் கிரைஸ்ட்ஸ் எக்ஸ்பென்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் அவருடைய ஐஸ்வர்யங்களை இயேசுவ நமக்காக பலியா கொடுத்ததுதான் கிருபை. இது ஒரு சாதாரண வேர்டு கிடையாது. நமக்கு கிருபை கிடைக்குதுன்னா யாரோ ஒருத்தர் அதோட ஃபுல் காசையும் கொடுத்திருக்கிறாரு, அவருடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறாரு, அவருடைய லாஸ்ட் டிராப் ஆஃப் பிளட்டையும் கொடுத்திருக்கிறாரு. காட்ஸ் ரிச்சஸ், ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்த எல்லா மகிமையும் யாரால வந்தது? இயேசு கிறிஸ்துவோடைய மகா உபத்திரவத்தினால வந்தது, இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தத்தினால வந்தது, இயேசு கிறிஸ்துவோடைய ஜீவனால வந்தது. இதுதான் கிருபை. நம்ம கிருபை இலவசம்னு நினைச்சுக்கிறோம், நமக்கு இலவசம். ஆனா ஒருத்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறாருன்றத மறந்து போயிடுறோம். அவரை நம்புறவங்க, அவரை விசுவாசிக்கிறவங்க, அவருடைய கிருபையை எண்ணி 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 தன்னுடைய வாழ்க்கையை வாழ்றவங்க யாரையுமே மன்னிக்காம இருக்க முடியாது. போய் உங்களை எதிர்க்கிறவங்கள, உங்களை துன்பப்படுத்துறவங்கள மன்னிக்காம இருக்க முடியாது. ஒருத்தவங்க உங்களை கஷ்டப்படுத்தினாங்கன்னா அவங்களுக்கு போய் உதவி செய்யாம இருக்க முடியாது. ஏன்னா இயேசு நமக்கு பண்ண நன்மைனால. இந்த நியூ இயர்ல என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தின நிறைய பேருக்கு நான் கிரீட்டிங் அனுப்புறேன் இந்த வருஷம். ஏன் தெரியுமா? இத கத்துக்கிட்டனால. நம்ம நிறைய வருஷம் போய் சண்டை போட மாட்டோம், அப்படியே இக்னோர் பண்ணிடுவோம். ஆனா ஆண்டவர் அதை சொல்லல. யார் உங்களை ரொம்ப துன்பப்படுத்துறாங்களோ அவங்கள நேசிச்சாரு. அவரை ரொம்ப கஷ்டப்படுத்தின நம்ம நேசிச்சாரு, எல்லாத்தையும் நமக்காக கொடுத்தாரு. அததான் அப்படி வாழணும் தான் நம்மளை எதிர்பார்க்கிறாரு. காட்ஸ் ரிச்சஸ் அட் கிரைஸ்ட் எக்ஸ்பென்ஸ், அதுதான் கிரேஸ். நம்ம கிருபை இலவசம்னு நினைச்சிடக்கூடாது. ஒருத்தர் நமக்காக, அதுதான் நான் ஒரு நாள் நான் போன மாசம் நினைக்கிறேன், போன மாசம் எங்க அம்மாட்ட சொன்னேன், எனக்கு இயேசுப்பாவை நினைச்சாலே அழுகியா வருதுமா அப்படின்ட்டு. ஏன் பாப்பா அப்படின்னு சொன்னாங்க. என் பையனும் அதான் கேட்டேன், ஏன்பா, ஏன் மாமி மிஸ் எவ்வளவு நல்லவர், அவரை நினைச்சா ஏன் உங்களுக்கு அழுகியா? எனக்கு அவரை நினைச்சா ரொம்ப பாவமா தெரிஞ்சுது. ஏன்னா எவ்வளோ ஏமாத்துவோன்னு அவருக்கு தெரியும், எவ்வளவு திருப்ப அவரை வருத்தப்படுத்துவோன்னு தெரியும். அப்பயும் மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஒருத்தர் முட்டாளா இருந்தா அவங்களை ஏமாத்திரலாம். ஒருத்தர் எல்லாம் தெரிஞ்சவங்க, அவரை போல ஞானமானே இல்ல அப்படின்னு இருக்கவங்கள திரும்ப ஏமாத்திட்டு இருந்தாலும் திரும்ப அவங்க ஏமாந்து மன்னிச்சுட்டே இருக்காங்க. நம்ம மேல வைத்த அன்புனா அதோட பெரிய காரியம் எதுவும் இல்லைல்ல. எல்லாம் புரிஞ்சும் நம்மளை மன்னிக்கிறாரு, எல்லாம் தெரிஞ்சும், நம்ம நோக்கங்களை தெரிஞ்சும், நம்ம ஏமாத்துறோம்னு தெரிஞ்சும் நம்மளை மன்னிக்கிறாரு, நம்ம மேல டைம் இன்வெஸ்ட் பண்றாருன்னா அது பெரிய விஷயம் இல்ல. ஒருத்தர் ஃபூலிஷா இருந்து ஏமாறுறது ஒண்ணு, ஐயோ ஏமாந்து போயிட்டோம், தெரியாம ஏமாந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்றது ஒண்ணு. எல்லாம் தெரிஞ்சும் ஒருத்தர் கண்ணை மூடிட்டு நம்மளுடைய பாவங்களை பார்க்காம நம்மளை மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறாருன்னா அது கிருபை தானே. அவர் மேலதான் விசுவாசத்தை வைக்க சொல்றாரு, அவரை போல மாறதான் சொல்றாரு. அவரை போல நம்ம ஃபுல்லா மாறவே முடியாது, அட்லீஸ்ட் பிரயாசப்படலாம். அததான் இந்த ரோமரோட அதிகாரத்துல போட்டிருக்காரு. இப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கணும், ஒவ்வொரு கிறிஸ்தனும் வாழணும்ன்றத பவுல் எழுதுறாரு. ஏன்னா அப்படிதான் அவங்க வாழ்ந்தாங்க, அப்படிதான் அவர் வாழ்ந்தார். லாபமான அனைத்தையும் குப்பை என்று கருதுகிறேன். எதுக்காக?
இயேசு கிறிஸ்துவை சம்பாதித்துக் கொள்ள. I consider everything as loss. Everything as rubbish ன்னு போட்டிருக்கு. For the excellence of knowing Christ. For the excellence of knowing Christ. ஒவ்வொரு இமேஜினேஷனையும் ஒவ்வொரு சிந்தையும் இயேசு கிறிஸ்துவோடைய I bring every thought and imagination into the obedience of Christ. இயேசு கிறிஸ்துக்கு கீழ்ப்படிதல் கொண்டாந்தாராம். ஒருத்தவங்களை பத்தி மோசமா யோசிக்கிறோமோ, ஒருத்தவங்களை பத்தி கஷ்டப்படுத்துறோமோ, ஒருத்தவங்களை பத்தி தப்பா நினைக்கிறோமோ, bring it to the obedience of Christ. ஏசப்பா அப்படி யோசிச்சிருக்க மாட்டார். நம்மளுடைய சிந்தைகள், அருவருப்புகள், நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே அருவருப்பு, எல்லாமே தப்பு. இயேசு கிறிஸ்து மேல இருக்கிற விசுவாசத்தினால அவர் இப்படி பண்ணிருக்க மாட்டார். அவர் என்கிட்ட இதை எதிர்பார்க்கிறார். தெரிஞ்சு நடக்கிறது தான் ஒரு கிறிஸ்தவனுடைய அழகு. இந்த வசனங்களை நம்ம படிச்சுட்டு சும்மா போறது இல்ல. நம்ம வாழ்க்கை இந்த வருஷம் மாறணும். ஏசப்பாவோட வார்த்தை உள்ள போகும்போது நம்ம அதுக்கு செவி கொடுக்கணும், மாறணும், கீழ்ப்படியணும். கீழ்ப்படியாதவங்க மேலதான் ஆண்டவருடைய ஆக்கினை வரும். கீழ்ப்படியணும், கீழ்ப்படிய பிரயாசப்படணும். எல்லாரும் கண்களை மூடுவோம். அடுத்த வாரம் நம்ம 1 to 4 பார்க்க போறோம். நான் இப்ப சொன்ன பேசிக் கண்டென்ட்டை தான் ஃபுல்லா இன்டெப்தா பார்ப்போம். இன்னைக்கு சொன்னது ஓவர்வியூ. வசனம் எந்த வசனத்துல என்ன இருக்குன்றத நம்ம பார்க்க போறோம். அதனால I would strongly encourage all of you to read and come. 1 to 4. It is Romans ஈஸி ரீட் கிடையாது. இட்ஸ் சங்கீதம் போல 2 லைன் 3 லைன் வசனங்கள் கிடையாது. கொஞ்சம் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும். ஆனா கண்டிப்பா ஒரு 2 times ஆக அதை ரீட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இட் பி வெரி பெனிஃபிஷியல். உங்களுக்கு ஈஸியாகவும் புரியும். பிளஸ் இட்ஸ் அ வெரி மீட்டி கண்டென்ட். அதனால உங்களுக்கு புரியும். அதன்படி புரிஞ்சுக்கிறது இல்ல, நம்மளுடைய வாழ்க்கையை மாத்திக்க எனக்கும் உங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஏசப்பா, இந்த எவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல் லிட்ரேச்சர் எங்களுக்கு தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். லார்ட், எங்களுடைய நிலைமைய எங்களுக்கு நீங்க விலக்கி சொன்னதுக்காக ஸ்தோத்திரம். நாங்க பாவிகள், எங்களுக்கு நீங்க தேவை. உங்களை தவிர்த்து வேற வழியே இல்லை. உங்க மேல நாங்க வைக்கிற விசுவாசம் தான். எங்களுடைய எஃபர்ட்னால இல்ல, எங்களுடைய செயல்கள்னால இல்ல. நாங்க என்ன செய்தாலும் பிதாவை போய் அடைய முடியாது. இயேசு கிறிஸ்து என்று நீங்க எங்களுக்கு கிரியேட் பண்ண ப்ரொவிஷன்னால மாத்திரம்தான் நாங்க போய் உங்க பிதாவை அடைய முடியும். உங்க கூட எங்களுக்கு சமாதானம், இந்த உலகத்தை உண்டாக்கின தெய்வத்து கூட எங்களுக்கு சமாதானம் உண்டாக முடியும்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உங்களுக்காக நாங்க என்னத்தெல்லாம் விட்டு கொடுக்குறோம்? கோவத்தை விட்டு கொடுக்குறோமா? கசப்பை விட்டு கொடுக்குறோமா? பண ஆசையை விட்டு கொடுக்குறோமா? டைமை விட்டு கொடுக்குறோமா? டிவியை விட்டு கொடுக்குறோமா? உங்க வசனத்தின் மேல நாட்டத்தை காட்டுறோமா? உங்களை அறிஞ்சிக்கிற நாட்டத்தை காட்டுறோமா? மத்தவங்களை ட்ரீட் பண்ற விதத்துல நாங்க மாறுறோமா? எல்லாத்தையும் கிரேஸ்ல கனெக்ட் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்க லார்ட். நீங்க எங்களுக்கு கொடுத்த எக்ஸ்பென்ஸை நாங்க சாதாரண உதாசீனப்படுத்திடக்கூடாது ஏசப்பா. நீங்க கணக்கு கேட்பீங்க. ஏன்னா லேஸ்ல எங்களுக்கு வரல ஏசப்பா. லேஸ்ல எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல. உங்களுடைய ஒவ்வொரு டிராப் ஆஃப் பிளட்ல எங்களுக்கு ரட்சிப்பை நீங்க வாங்கி கொடுத்துருக்கீங்க. அதனால அதை நாங்க உணர்ந்து எங்க வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள உங்க வழிகள்ல நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. இந்த வசனங்கள் எங்களுக்கு தெளிவா புரிய எங்க கண்களை தரங்க. எங்களுடைய எங்களுக்கு ஞானத்தை நீங்க தாங்க அப்பா. உங்களுடைய வேதத்தை எங்களுக்கு மறையாதையும் ஏசப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஆக்ஷன்ஸ் should align to thy decrees, Lord, to thy statutes, Lord, to thy law, Lord, to thy word, Lord. எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த வந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. எங்க லைஃபை மாற்ற உங்களுடைய வழிகள்ல நாங்க நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லாவற்றையும் உங்க கரத்துல கொடுக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நீர் பொறுப்படுத்திக் கொடுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.